Hi guys, welcome to Pedia. இன்னைக்கு நம்ம class 8 Pearson IIT Foundation bookல physics chapter 3 dynamics ல introduction part 1 தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். Dynamics இதுல introductionல நம்ம kinematics வந்து first பார்க்கலாம். The motion of an object along a straight line without discussing the cause of its motion. So ஒரு straight lineல போற ஒரு ஆப்ஜெக்ட்டோட மோஷனை அதோட cause of motion இல்லாம வந்து டிஸ்கஸ் பண்றது தான் kinematics. So dynamics என்ன பார்த்தீங்கன்னா we study the cause of motion of bodies and why they move fast or slow or remain at rest. So இந்த cause of motion, ஸோ இந்த பாடிஸ் வந்து எதுக்கு வந்து மூவ் ஆகுது, ஏன் ஸ்லோவாக மூவ் ஆகுது, எதுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, இல்லை ஏன் ரெஸ்ட்டில் ரிமைன் ஆகுது, ஸோ இதெல்லாம் படிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ். ஸோ இப்போ இந்த டைனமிக்ஸ் மாதிரி ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படுத்துகிறோமோ 7th 8th. ஸோ சிபிஎஸ்சியில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா if a pull or push is given to a body which is static or moving with uniform velocity, then the body moves with increasing or decreasing speed. This pull or push acting on the body is known as force. ஸோ ஒரு பாடிக்கு வந்து புல் இல்லைனா புஷ் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்குது, இல்லைனா யூனிஃபார்ம் வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அது மறுபடியும் இன்க்ரீசிங் இல்லை டிக்ரீசிங் ஸ்பீடில் போச்சுன்னா அந்த புல் ஆர் புஷ்ஷை வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வந்து நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து நம்ம கிக் பண்ணுறப்போ அது வந்து மூவ் ஆகுது. ஆனால் அதே மாதிரி ஒரு பால் வந்து நம்மளை நோக்கி யூனிஃபார்ம் ஸ்பீடில் வருது, அதை வச்சு நம்மளோட பேட் மூலயமா அதை வந்து யூனிஃபார்ம் அடிக்கிறப்போ அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகி அது வந்து அதோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆன் ப்ரெஸ்ஸிங் அ ரப்பர் பால் ஒரு லம்ப் ஆஃப் கிளே த ரப்பர் பால் ஆர் கிளே கெட்ஸ் டிஃபார்ம்டு. ஸோ ஒரு ரப்பர் பால் இல்லைனா லம்ப் ஆஃப் கிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Thus force can be applied to change the shape or size of the body. Force can be defined as the physical cause which tends to change the state of rest or uniform motion or change the shape and size of the body. So force வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடியோட ஷேப்பையும் சைஸும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். Force can define as the physical cause which tends to change the state of rest or uniform motion. So force வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு இல்லைனா ரெஸ்ட்டில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் காஸாக இருக்குது. ஆர் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடி, இல்லைனா அதோட ஷேப்பையும் சைஸையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஃபோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னா அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதுவே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் எதுவும் ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் which can act on a body through physical contact. Non contact forces which can act on a body without making any physical contact with the body. ஸோ பேஸ்ட் ஆன் நேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். So to hit a nail into a wall we use hammer. Now the force exerted by a hammer on the nail drives it into the wall. Thus in this case the force makes a physical contact and displaces the nail. Such a force is called contact force, or in this case it can also be called mechanical force. So ஒரு நெயிலை வந்து நம்ம ஹேமரை யூஸ் பண்ணி ஒரு வாலில் வந்து அடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் வந்து அந்த வால்குள்ளே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இன் திஸ் கேஸ் ஃபோர்ஸ் மேக்ஸ் அ ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் டிஸ்பிளேசஸ் த நெயில். சச் அ ஃபோர்ஸ் இஸ் கால்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஆர் இன் திஸ் கேஸ் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கான்டாக்டில் வந்து அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதில் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஹேமர், நெயில்.
ஸோ இந்த நெயிலில் வந்து ஹேமரை நம்ம ஃபிசிக்கல் காண்டாக்ட் கொடுத்து அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில் வந்து வால்குள்ளே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இல்லைனா இதை வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். So magnetic force. Magnetic force is a non-contact force. Since the iron piece experiences a force through, there is no physical contact. Place a small iron piece near a magnet. The iron piece moves toward the magnet. This force applied by a magnet is called magnetic force. So ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அயன் பீஸை வைக்கலாம். ஸோ அயன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் வந்து நோக்கி போகும். ஸோ ஏன் வந்து மேக்னெட்ஸ் வந்து வந்துட்டு போகுதுன்னா இந்த மேக்னெட் வந்து இந்த அயன் மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலயமா ஒரு கான்டாக்டே இல்லாமல் அந்த அயன் பீஸ் வந்து மேக்னெட்டை நோக்கி போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் நார்த் இருக்கிற ஒரு மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா அயனை வந்து தன் பக்கம் இழுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ், இது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டே இல்லாமல் அது வந்து தன் பக்கம் அது இழுக்குது. Gravitational force. A ball thrown vertically upward returns to the ground after some time. It is a non-contact force. This is on account of the attractive force of the earth exerted on the ball. Similarly, the earth also exerts an attractive force on the celestial bodies such as the moon, the sun, the planets, etc. This force of attraction between any two masses is known as gravitational force. So, எப்போ வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட இடத்த வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ அதோட ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ, ஸோ இப்போது ஒரு பாலை வந்து நம்ம மேலே த்ரோ பண்ணுறோம். நம்ம ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது மேலே போகுது. ஆனால் அது அங்கேயே இருக்காமல் ஏன் கீழே வருது? ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் அதை வந்து கீழே இழுக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் அது மறுபடியும் கீழே வரணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல. ஸோ அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்துக்கும் அந்த பாலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் தான் இது நடக்குது. சிமிலர்லி இந்த எர்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய celestial பாடிஸ், இந்த மூன், சன், பிளானட்ஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து எக்ஸெப்ட் பண்ணுது. This force of attraction between any two masses is known as gravitational force. ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு மாசஸ்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். When a glass rod is rubbed with wool, the gas rod acquires electric charge. It is non-contact force. Now, when the glass rod is brought near some piece of paper, they cling to the glass rod. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபிஎஸ்லேயே நம்ம இப்போ பார்த்துட்ருப்போம். ஒரு கிளாஸ் ராடு வந்து நம்ம உள்ளால ரப் பண்ணுறப்போ அந்த கிளாஸ் ராடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அக்கேர் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த அக்கேர் ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜ் மூலயமா அதை வந்து நம்ம சில பேப்பர்ஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த பேப்பர்ஸ் வந்து அந்த கிளாஸ் ரோட கிளிங் ஆகிடும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ் that exists only if the interacting particles have protons or neutrons or both. It is a non-contact force. It is different from gravitational and electromagnetic forces. So ஒரு நியூட்ரான், ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் சின்ன பார்ட்டிகல்ஸ் நடுவில், ஸோ ப்ரோட்டான்ஸ்க்கும் நியூட்ரான்ஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி இருக்கிற சில நான் கான்டாக்ட் ஃபேஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நியூக்ளியர் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இது டோட்டலி டிஃப்ரெண்ட். Newton's first law of motion. If a football is at rest or at a stationary position, on exerting force by kicking on it, it starts moving. Thus, there is a change in the state of ball from rest to motion. Similarly, when a force is applied to a body in uniform motion, the velocity of the body tends to change its position. But if no external force acts on the body at rest or in uniform motion, the body continues to be in the same state. This forms the base of the first law. So, ஒரு ஃபுட்பால் வந்து ரெஸ்ட்டில் இல்லைனா ஒரு ஸ்டேஷனரி பொசிஷனில் இருக்கிறப்போ நம்ம ஒரு
ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் நடக்குது. Similarly, when a force is applied to a body in uniform motion, the velocity of the body changes position. ஸோ ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிறப்போ அதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அதோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆனால் ஒரு வேளை நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகலைன்னா ஸோ அந்த பாடி வந்து அதே இடத்துல தான் இருக்கும். திஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லாவில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்ல வராங்க. Everybody continues to be in the state of rest or uniform motion along a straight line unless and until a net force acts on it. Thus, one can conclude that force is a physical quantity that can change the state of rest or motion of a body. So, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லை யூனிஃபார்ம் மோஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அவங்க ஆக்ட் பண்ணுறப்போ. ஸோ ஒரு நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலன்னா force is a physical quantity that can change the state of rest or motion of a body. If a body is observed to be at rest, then the net force acting on a body is 0. ஸோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதோட நெட் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ண நெட் ஃபோர்ஸோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்கிறாங்க. If a body is observed to be moving with uniform velocity, then the net force acting on the body must be 0. ஸோ ஒரு பாடி யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டு இருந்தால் கூட அதில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் சொல்கிறாங்க. If a body is observed to be neither or rest or not in uniform motion, then the net force acting on the body is not 0. ஸோ ஒருவேளை அந்த பாடி வந்து neither at rest nor in uniform motionல, ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ல இல்லை ரெஸ்ட்லேயே இல்லைன்னா அதில் வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம். If the net force acting on the body is 0, then the body must be either at rest or in uniform motion. ஸோ ஒரு பாடியில் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். இஃப் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் நாட் 0, தென் த பாடி இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அந்த பாடியில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இல்லைன்னா அந்த பாடியில் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான் சொல்ல வருது. ரெஸ்ட்டில் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருந்ததுன்னா அதில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஒரு வேளை யூனிஃபார்ம் மோஷனில் இல்லைன்னா அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட் வேலை சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இட் இஸ் நெய்தர் அட் ரெஸ்ட் நார் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்டோட கண்டினியூஷன். Inertia. This property of the body continued in its state of rest or uniform motion unless acted upon by a next external force, or in the inability of a body to change its state unless acting upon by a net external force is known as inertia. This is the concept of inertia. So inertia என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து இடம் இல்லாதனால நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நிற்கிறப்போ சடன்லி வந்து அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறப்போ ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பஸ் லேக் பண்ணுது. ஸோ சாதாரணமாக போய்ட்டு இருக்கிற பஸ்ஸு திடீர்னு வந்து பிரேக் அடிக்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி போவீங்க. ஏன்னா உங்கள் பாடி வந்து அந்த பஸ்ஸோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு உங்களோட அந்த பஸ்ஸு மட்டும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் ஸ்டாப் ஆகிறப்போ அதில் இருக்கிற நீங்கள் வந்து மோஷனில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட இனர்ஷியா மூலயமா நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி போவீங்க. அப்புறம் வந்து நீங்கள் கீழே இருக்கிற உங்களோட கால் வந்து அந்த பஸ்ஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா. ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் த லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை லா ஆஃப் இனர்ஷியான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பேஸ்ட் ஆன் த ஸ்டெப் ஆஃப் பாடி இனர்ஷியா கிளாசிஃபைட் அஸ் ஃபாலோஸ். ஸோ ஸ்டேட் ஆஃப் த பாடியை பொறுத்து இனர்ஷியா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா inertia of a rest. It is the resistance of the body at rest to change its state of rest. ஸோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அது வந்து அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து நீங்கள் மேலே அடுக்கி வச்சுருக்கீங்க. ஸோ கீழே வந்து ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் சடன்லி எடுக்கிறப்போ
மீதி இருக்கிற எல்லா புக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ திடீர்னு வந்து நம்ம அதை இழுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஆக்ட் பண்ணுறதுனால அது வந்து கீழே விழுது. when the bus starts suddenly the standing passengers in the bus tend to fall backward. ஸோ பஸ் வந்து நம்ம இப்போ பஸ்ஸில் வந்து நின்றுட்டு இருக்கோம், அந்த பஸ் வந்து இப்போது ரெஸ்ட்டில் இருக்குது. டக்குன்னு வந்து அந்த பஸ்ஸை நம்ம எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்வர்டில் போவோம். when the bus is at rest, the entire body of the passenger is at rest. When the bus starts suddenly, the lower portion of the body passenger which is in the contact with the bus moves along with the bus while the upper part remains at rest due to inertia of rest. Hence the standing passengers tend to fall backwards. ஸோ அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸோடு அட்டாச் ஆகிருக்கிறதுனால அவரோட கால் வந்து அந்த பஸ்ஸோடு சேர்ந்து மூவ் ஆகும். ஆனால் மேலே அவரோட மேல் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் மூலயமா பின்னாடி வந்து நம்ம ஃபால் ஆகிறோம். Inertia of motion. If a body is in state of motion, it continues to remain in the same state unless an external force act on it. So inertia of rest மாதிரியே ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்கிறப்போ இருக்குது தான் inertia of motion. When a boy who is running is tripped by a stone, he falls because his feet comes to a rest, whereas the upper portion of the body continues to move forward due to inertia of motion. ஸோ இப்போது ஒரு பையன் வந்து ஓடிட்டு இருக்கான், அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் தடுக்குது. ஸோ அவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை மூலியமாக ரெஸ்ட்டில் ஆகுது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அவரோட மேல் பார்ட் ஆஃப் த பாடி வந்து மோஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கீழே விழுறாரு. அதுவும் inertia of direction. It is the inability of body to change the direction of motion on its own. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷார்ப்பான ரைட் டர்ன் இருக்குது, நீங்கள் வந்து காரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து ரைட்டில் வந்து திரும்பினப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் சாய்வீங்க. இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி வந்து சாதாரணமாக இருந்திருக்கும், நீங்கள் டக்குன்னு ரைட் திரும்புறப்போ அது உங்கள் பாடியை சேர்ந்து ரைட் திரும்புறதுக்கு கொஞ்சம் இன்னபிலிட்டி. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா inertia of direction சொல்கிறாங்க. Mass and inertia. If a football is kicked, it moves along a long way. But if an iron ball of the same size is kicked with the same force, it hardly moves. This implies that the iron ball has more inertia than a football. We can conclude that the mass of the body is measure of its inertia. ஸோ இப்போ ஃபுட்பால் வந்து நம்ம கிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போகிறோம். அதுவே ஒரு அயன் பாலை கிக் பண்ணுறப்போ ஸோ அது சும்மா லைட்டாக நவுரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபுட்பாலை விட அந்த அயன் பாலுக்கு இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா மாஸ் ஆஃப் த பாடி வந்து அந்த இனர்ஷியாவோட மெஷர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு Pedia. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation புக்கில் Physics Chapter 3 Dynamics-IIT Introduction Part 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Friction. When an equal initial velocity is given to a block of wood, it travels different distance on different surfaces. ஸோ ஒரு பிளாக் ஆஃப் வுட்டுக்கு ஈக்குவலான இனிஷியல் வெலாசிட்டி தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அது டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸில் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸஸ் ட்ராவல் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பிளாக் இருக்குது, அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மார்பிள் தரையில் வந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் போகுமா, இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மண்ணில் போய் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்மூத் சர்ஃபேஸ் இட் கவர்ஸ் அ லாங்கர் டிஸ்டன்ஸ் இன் ரஃப் சர்ஃபேஸ். ஏன் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் லாங்கர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது? When some force is applied on a body of a given mass, it moves to a certain distance, gradually slows down and comes to halt. இப்போ சாதாரணமாக நம்ம என்ன தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹிட் பண்ணாலும் அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ஹால்ட்டுக்கு வரும். The body stops due to opposing force acting between the body and the surface. ஸோ இது வந்து இந்த பாடி வந்து எதுக்கு ஸ்டாப் ஆகுதுன்னா அந்த பாடியோட மோஷனுக்கு எதிர்க்க ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அது போகிற ஃபோர்ஸுக்கு எதிராக ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வருது. This force is called frictional force. The force acts in a direction opposite to the direction of motion. So மோஷனோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து ரைட் டு லெஃப்ட்னா எப்போவுமே இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ரைட் டு லெஃப்ட்னா
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட். ஸோ இதே மாதிரி அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்னா ஃப்ரிக்ஷனல் வந்து ரைட் டு லெஃப்ட். Thus, friction is defined as the force which opposes any tendency for relative motion between bodies in contact. So, ரெண்டு பாடிஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேட்டிவ் மோஷனுக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது அப்போசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனை சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் டிபெண்ட் ஆகும். அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் டிபெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். அ ரஃப் சர்ஃபேஸ் ஆஃபர்ஸ் கிரேட்டர் ஃப்ரிக்ஷன் தென் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ ஃப்ரிக்ஷன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸை விட ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ரஃப் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிக்ஷனை அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். நார்மல் ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் அ பாடி. ஸோ ஏதாவது ஒரு பாடியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நேச்சர் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி, ஸ்லைடிங் ஒரு ரோலிங். ஸோ ஒரு பாடி வந்து ரோல் ஆகுதோ ஸ்லைட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன். When one body slides over another, the force which opposes relative motion between them is called sliding friction. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஸ்லைட் ஆச்சுன்னா அது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், அதுவே ரோல் ஆச்சுன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை பற்றி தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கை வந்து நீங்கள் டேபிள் மேலே வைக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறப்போ அது ஒரு மினிமம் ஒரு 1 மீட்டர் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி ஹால்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் தான் யூஸ் ஆகுது. When one body slides over another, the force which opposes relative motion between them is called sliding friction. Example, when a book slides over a table, the friction present in sliding friction. ஸோ இப்போ நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை படிச்சிட்டோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்ன? அதே மாதிரி தான். ஆனால் என்ன இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகாமல் ரோல் ஆகும். When a body rolls over another, the frictional force between them is called rolling friction. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ரோல் ஆச்சுன்னா அதை அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீல்ஸ் ஆஃப் மூவிங் கார் ரோல் ஆன் அ ரோட் அண்ட் த ஃப்ரிக்ஷன் ப்ரெசன்ட் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கார் வந்து ரோடில் வந்து ரோல் ஆகுது. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயரை வந்து நீங்கள் ஒரு சர்ஃபேஸில் வந்து சுற்றுறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. அதுவே ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல வந்து மட்டும் பார்த்திங்கன்னா அந்த டயர் வந்து தேய்க்கிறீங்க. ஸோ தேய்க்கிறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் நடக்குது. ஸோ அதை தேய்ச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கா, இன்னும் ஒரு ஹோல் இருக்கும். Hence it is easier to roll a body over a substance than to slide it on the same surface. So limiting friction. இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட். It is a friction that is generated between two static surfaces that come in contact with each other. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட், இப்போது ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஒரு இடத்த நிறுத்திருக்கீங்க. ஸோ அப்படி சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் நகர்த்திட்டே இருக்கீங்கன்னா அதை வந்து நகர்த்துறது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அதுவே அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு மறுபடியும் வந்து நவுத்துறீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நவுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. Advantages of friction. Some of the advantages are as follows. So first, it is difficult to walk on highly smooth surfaces as we tend to skate on these surfaces. Hence, friction between our feet and the ground helps us to have a firm grip on the ground and walk safely. So, இந்த ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் கொடுக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜஸில் அதாவது இப்போ ஹைலி ஸ்மூத் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக நடக்க முடியாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஈஸியாக ஸ்கிட்டாகி கீழே வந்துடுவோம். ஸோ அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஃப்லி நடக்கிறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஹெட் ஆஃப் அ மேட்ச் ஸ்டிக் அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு லைட் த மேட்ச் ஸ்டிக்.
ஸோ மேட்ச் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் நம்ம வந்து அந்த லேட்ரல் சர்ஃபேஸில் வந்து தேய்க்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹீட் கிரியேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனால். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனால் கிரியேட் ஆகிற ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கல் வந்து பேர்ன் ஆக்கும். ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் மேட்ச் ஸ்டிக் வந்து பேர்ன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஃப்ரிக்ஷன் இல்லைனா அதுவும் வேலை செய்யாது. Because of the friction between the brakes and the wheels, it is possible to stop a moving vehicle by applying brakes. So, friction இல்லைனா பிரேக் இல்லை, பிரேக் இல்லைனா வண்டியே இல்லை. ஸோ சாதாரணமாக ஒரு போயிட்டு இருக்க ஒன்று வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துடலாம். Some of the disadvantages are as follows. Friction between tires of vehicle and the road causes wear and tear in the tires. ஸோ இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு வருஷம் கிட்ட நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கிட்டாக ஆரம்பிக்கும் வண்டி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டயரில் இருக்கிற கிரிப் மொத்தமாக போயிடும். ஏன்னா அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் மூலயமா அந்த டயரில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேஞ்சி இப்போ அந்த டயர் வந்து டோட்டலி யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். Friction between parts of machine gives rise to heat and more energy is needed to overcome the friction. Hence there is a loss of energy due to friction. Also the wear and tear caused by friction may damage certain machine parts. ஸோ இப்போ இந்த ஹெவி மிஷினரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூடாகும். ஏன் சூடாகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரிக்ஷன் வேலை செஞ்சு நிறைய ஹீட்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த எனர்ஜியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசு தான். ஸோ நிறைய பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். ஸோ இதனால் ஃப்ரிக்ஷன் இல்லாமலும் இருக்க முடியாது, இருந்தாலும் பிரச்சனை தான். மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சில மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் கேன் பி ரெடியூஸ் பை ஸ்மால் ball bearings. They are used to reduce friction in rotation or slipping of body. A ball bearing consists of steel balls between two metal rings. After lubricating them with oil or grease, they are used in cycles and other machine parts involving the rotational motion. So இந்த இடத்துல ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகங்கிறதுனால ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக பால் பேரிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ பால் பேரிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சைக்கிள் இருக்கிற வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிங் இருக்கும். அந்த 2 ரிங்க்கு நடுவில் நிறைய மெட்டல் பால்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் பால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரொட்டேஷனல் மோஷன் இருந்தால் இதை கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ இன்னும் சில இது வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேட்டிங் த மிஷின் பார்ட்ஸ் ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் செயின்லாம் எண்ணெய் ஊற்றுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்னால ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால சைக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி தான் ஹெவி மிஷினரிக்கும் நிறைய மிஷின் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. Polishing the surface of a body which are in contact reduces friction. Excess polishing increases friction. ஸோ 2 ஆப்ஜெக்ட் வந்து வராசுதுன்னா அது நடுவில் வந்து பாலிஷிங் பண்ணுறது வந்து ஃப்ரிக்ஷன் வந்து குறைக்கும். ஆனால் நிறைய பாலிஷ் பண்ணணும்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரீம்லைனிங். When racing cars, aeroplane, etc. travel cutting to air, friction is produced and this force reduces the speed. Hence the shape of racing car and aeroplanes are designed so as to reduce friction. Fishes have streamlined body. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க ஃபிஷஸ் have streamlined bodyன்னு. ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து சின்ன வயசில் புரியல. ஆனால் இப்போ இதை படிச்சுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பாடினா ஸோ இப்போ சாதாரணமாக நீங்கள் ஃப்ளைட்டு, ஏரோப்ளேன், காரு, ரேசிங் கார்ஸு இது எல்லாமே பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பெருசாக போகும். ஏன்? ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் மாடல் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து கொஞ்சம் பெருசாக போகும், கோன் மாதிரி. இது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து சாதாரணமாக கிரவுண்டில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாமல் ஏர்லேயே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ ஓகே நீ காலில் வந்து ஒரு பால் வந்து உதைக்கிறேன்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் மூலமாக ஸ்டாப் ஆகுது. இப்போ ஒரு துப்பாக்கியில் ஒரு கன்னை வந்து ஒரு புல்லட்டை சுடுறேன்னா அது எப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுதுன்னு கேட்கலன்னா ஸோ அந்த மாதிரி ஏர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுற ஃப்ரிக்ஷனுக்காக தான் இந்த ஸ்ட்ரீம்லைன் டிசைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனை வந்து ரொம்ப மேக்ஸிமம் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடி இருக்கும். அதே மாதிரி தான் சின்னதில் வந்து ஆரம்பித்து பெருசாக போகிற மாதிரி.
ஸோ அதனால தான் ஃபிஷஸ் ஹவ் ஸ்ட்ரீம்லைன் பாடின்னு சொல்லியிருக்காங்க. Momentum. If you have played cricket, you will have experienced that catching a ball which is moving with a higher velocity is more difficult than catching a ball which is moving with a lesser velocity. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுப்பீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டிங் நிற்கிறீங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து பிடிக்கிற இடத்துல, ஸோ அந்த இடத்துல பேட்ஸ்மேன் வந்து பாலை ஹிட் பண்ணக்கப்புறம் அது வந்து உங்களை நோக்கி வருது. ஸோ ஒருவேளை அவர் ஸ்லோவாக ஹிட் பண்ணியிருந்தானா உங்களால் ஈஸியாக பிடிக்க முடியும். அதுவே அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்ததுன்னா நீங்கள் வந்து பிடிச்சி கொஞ்சம் பின்னாடி இழுப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹையர் வெலாசிட்டியில் வருது. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி இட் இஸ் ஈஸியர் டு கேட்ச் டென்னிஸ் பால் ஆஸ் கம்பேர்ட் டு கிரிக்கெட் பால் வென் போத் ஆர் ட்ராப் ஃப்ரம் த சேம் ஹைட். ஸோ இப்போ ஒரு கிரிக்கெட் பால் வந்து ஒரு 5 மீட்டர் ஹைட்லேருந்தும் டென்னிஸ் பால் ஒரு 5 மீட்டர் ஹைட்லேருந்தும் போடுறோன்னா கிரிக்கெட் பால் பிடிக்கிறது ஈஸியாக இருக்குமா, டென்னிஸ் பால் பிடிக்கிறது ஈஸியாக இருக்குமா? ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் பிடிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். Thus we see that moving bodies possess a physical quantity associated with their motion which determines how force is required to bring them to rest. ஸோ இப்போது ஒரு மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்லேயும் வெலாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆகும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இது மொமெண்டம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மாஸ் வந்து m, velocity வந்து v. Since mass is scalar and velocity is vector, momentum is a vector quantity. If a body is moving along a straight path, the body is said to possess linear momentum. So mass வந்து scalar, velocity வந்து vector. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு யூனிட்டில் வந்து வெக்டார் வந்துருச்சுனாலே அந்த யூனிட் கண்டிப்பாக வெக்டாராக மாறிடும். ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து வெக்டார்னால மொமெண்டமும் கண்டிப்பாக வெக்டார் தான். ஸோ இந்த பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சுன்னா இதை வந்து லீனியர் மொமெண்டமில் போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது அங்கே. ஸோ இப்போ வந்து வெலாசிட்டி மொமெண்டம்ல என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ மொமெண்டம் வந்து யூனிட் பார்க்கலாம். சின்ஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் வால்யூம் வெலாசிட்டி. ஸோ அதனால் யூனிட் ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம எப்படி எழுதலாம், யூனிட் ஆஃப் மாஸ் இன்ட்டு யூனிட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ மாஸோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிராம் பர் செகண்ட் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இன் SI system. So 1 kg meter per second is equal to 10 power 5 gram centimeter per second. ஸோ இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் Abdurrahman. Welcome to Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation bookல Physics Chapter 3 Dynamics-ல Introduction Part 3 இதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். Newton's second law of motion. When a force is applied to a body at rest, it is set in motion. There is change in velocity and hence there is change in momentum. If a greater force is applied, a greater change in velocity takes place and hence there will be a greater change in momentum. So ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற பாடியில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அது வந்து மோஷனுக்கு உள்ளாகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் வந்து மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறப்போ கண்டிப்பாக மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ கிரேட்டர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடக்கும். ஸோ கிரேட்டர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடக்கிறதுனால மொமெண்டமும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். This change in momentum gave rise to Newton's second law of motion. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது. The rate of change of momentum is directly proportional to the applied force and take place in the direction of force. ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மொமெண்டமும் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் இந்த மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நியூட்டன் செகண்டில் ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் ஃபோர்ஸ். ஸோ இந்த நியூட்டன் செகண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து
ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. Derivation of force is equal to mass times acceleration. Consider a body of mass m moving along a straight line with initial velocity u. When a force F is applied, it attains velocity v in time t seconds. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாடியை வந்து கன்சிடர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த பாடியோட மாஸ் வந்து m. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிருக்கு. அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. ஸோ அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து v. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது, அது வந்து f. ஸோ இது எல்லாமே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா t செகண்ட்ஸில் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன்ங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு p1. ஸோ இனிஷியல் மொமெண்டம் வந்து p1. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மொமெண்டமோட ஃபார்முலா வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மொமெண்டம் வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல இனிஷியல் மொமெண்டம் இருக்கிறனால மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. அதே ஃபைனல் மொமெண்டமுக்கும் அதே மாதிரி மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் மொமெண்டம் வந்து p1னும் ஃபைனல் மொமெண்டம் வந்து p2ன்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து p2 மைனஸ் p1, அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரையாங்கல்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ரையாங்கல்னால் சேஞ்சுன்னு அர்த்தம். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ இந்த இடத்துல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக வந்து மாஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து p2 வந்து மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி, p1 வந்து மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ mv மைனஸ் mu. இந்த இடத்துல வந்து நம்ம m மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே எடுக்கிறப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u பை t. ஸோ v மைனஸ் u பை t வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன். ஸோ அதனால் இந்த இடத்துல m இன்ட்டு v மைனஸ் u பை t இஸ் ஈக்குவல் டு acceleration. According to Newton's second law, force is directly proportional to change in momentum by change in time. Force is directly proportional to mass into v minus u by t. Acceleration is equal to v minus u by t. F is directly proportional to ma. Therefore, F is equal to kma. So இந்த இடத்துல k வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து கேவை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ணலாம். The unit of force is so defined as to make the value of k equal to 1. As force of 1 unit acting on a body of 1 unit mass produced in it and acceleration of 1 unit, force is equal to mass into acceleration. ஸோ இந்த ஃபார்முலா மூலயமா தான் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன்ங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் எப்படி வருதுங்கிறது பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்ஸோட யூனிட்ஸை பற்றி பார்க்கலாம். அப்சல்யூட் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இஃப் m is equal to 1 unit, then value of f is equal to 1 unit. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து ஒரு யூனிட்னா அதே மாதிரி எஃபோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூனிட் தான். இப்போ சீரியஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் டைன் அண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். ஸோ சீரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைன்னு சொல்லுவாங்க, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ டைன் வந்து எப்படி ஆகுதுன்னா இட் இஸ் த ஃபோர்ஸ் விச் வென் ஆக்டிங் ஆன் அ பாடி ஆஃப் மாஸ் 1 gram ப்ரொடியூசஸ் இட் இன் அ ஆக்ஸலரேஷன் ஆஃப் 1 cm/second square. ஸோ 1 gram ஆஃப் மாஸில் இருக்கிற பாடி வந்து 1 cm/second square ஆக்ஸலரேஷனை வந்து ஒரு டைரெக்ஷனில் கொடுக்குறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைன். அதே மாதிரி ஒரு நியூட்டன்னா 1 kg ஆஃப் மாஸ் ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா 1 m/second square ஆக்ஸலரேஷனை ஒரு டைரெக்ஷனில் கொடுக்குறப்போ
அது வந்து பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன், அதாவது 1 kg into 1 meter per second square. Relation between Newton and Dyne. ஸோ நியூட்டனுக்கும் டைனுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன். ஸோ மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 kg, ஆக்சலரேஷனுக்கு வந்து 1 meter per second square. ஸோ 1 Newton is equal to 1 kg meter per second square. ஸோ 1 Newton is equal to, ஸோ நம்ம kg வந்துட்டு 1000 எழுதிக்கலாம், 1000 கிராம்னு எழுதிக்கலாம். அதாவது 1000 கிராம் இன்ட்டு 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். ஸோ 1000 கிராம் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் per second square. So 1 Newton is equal to 10 power 5 gram centimeter per second square. So gram centimeter per second square வந்து பார்த்தீங்கன்னா டைனோட யூனிட். ஸோ 10 power 5 டைன், அதாவது எவ்வளோனா 1 யூனிட் இஸ் equal to 10 power 5 டைன். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 யூனிட் இஸ் equal to 10 to the power 5 டைன். வெயிட் அண்ட் மாஸ். ஸோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து வெயிட்டுக்கும் மாஸும் ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாக வெயிட்டுக்கும் மாஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எவ்ரி பாடி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ புல் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த எர்த். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் this pull that a body released at a certain height from the ground falls freely towards the surface of the earth, and while falling its velocity increases at uniform rate. The body moves with uniform acceleration. This acceleration of freely falling body towards the center of earth caused due to the pull of earth is known as acceleration due to gravity. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸை வந்து எர்த்லேருந்து ஒரு புல் வந்து கிரியேட் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எதுலேருந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் ஹைட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது கீழே விழுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து யூனிஃபார்ம் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் அந்த பாடி வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். This acceleration of freely falling body towards the center of the earth caused due to pull of the earth is known as acceleration due to gravity. ஸோ எர்த்லேருந்து கிரியேட் ஆகிற புல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிட்டின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இந்த கீழே விழுற இந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜிஆர் டெனரேட் பண்ண முடியும். The pull of the earth on a body is called weight of the body, generally denoted by W. ஸோ ஒரு எர்த்தில் புல் ஒரு பாடிக்கு வந்து எவ்வளோ புல் வந்து இழுக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட வெயிட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி டபிள்யூவில் தான் டினோட் பண்ணுவாங்க. Using the relation F is equal to mass times acceleration, the weight of a body can be expressed as W is equal to mass into gravity, where W is the force exerted on the body by the earth. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா like force, weight is also a vector quantity and can be measured in terms of dyne or Newton. The direction of weight of a body is always towards the center of the earth. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மாதிரியே வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டைன் ஆர் நியூட்டன் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த் தான் நோக்கி இருக்கும். ஈவன் தோ த மாஸ் ஆஃப் அ given body is constant anywhere in the universe, its weight changes as the magnitude of acceleration due to gravity is not constant everywhere. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன் வந்து மாதம் வெயிட்டு ஒன்று கிடையாதுங்கிறதுக்கு இதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். என்ன வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து யூனிவர்ஸில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுவே இந்த வெயிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்குது, அதுவே மூணில் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு 50 கிராம் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக இருக்க சான்சஸ் வந்து அது அதிகம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஆஃப் அ பாடி சேஞ்ச் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸில் நிறைய இடத்துல வந்து வெயிட் ஆஃப் அ பாடி வந்து சேஞ்ச் ஆகும். The general value of acceleration due to gravity is taken as 980 centimeter per second square or 9.8 meter per second square. So இந்த எர்த்தில் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல நம்மளோட ஜென்ரல் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 980 centimeter per second square or 9.8 meter per second square. ஃபர்ஸ்ட் வந்து டைனோடது கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து நியூட்டனோடது கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 1 கிராம் வெயிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ 1 கிராம் ஒரு மாஸ் வந்து 1 கிராம்னா அதோட வெயிட் வந்து 1 கிராம் வெயிட்டு சொல்லுவாங்க. ஸோ மாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா W, அதாவது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் இன்ட்டு ஜின்னு போடலாம். ஸோ ஜினா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதனால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ, அதாவது எம் இன்ட்டு ஏ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா W வந்து ஒரு ஆக்சிலரேஷன். ஸோ W is equal to mg is equal to 980 centimeter per second square. ஸோ 980 கிராம் சென்டிமீட்டர் per second square வந்து பார்த்தீங்கன்னா 980 times 1 kg weight is equal to 980 times. ஸோ 1 kg weight வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 1 kg இருக்குன்னா அந்த பாடியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg weight. ஸோ W is equal to mg is equal to 1 kg into 9.8 meter per second square is equal to 9.8 Newton. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் வெல்கம் டு Pedia. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation புக்கில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 3 டைனமிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Difference between mass and weight. So mass and weight can have a difference. Mass, it is a measure of matter contained in a body. Weight, it is the force with which a body is attracted toward the center of the earth. So mass வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்குள்ளே எவ்வளோ மேட்டர் இருக்கோ அதை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து மாஸ். ஆனால் வெயிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த்து வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுதோ அதை வந்து வெயிட்னு சொல்கிறாங்க. Its magnitude does not change from place to place. It changes with change in acceleration due to gravity. So mass வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் எந்த இடத்துல போனாலும் சேமாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நிறைய இடத்துல டிஃபர் ஆகும். அதனால் it is measured with a help of physical balance. It is measured with the help of spring balance. ஸோ இந்த மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் மூலயமா நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஆனால் இந்த வெயிட் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலயமா தான் மெஷர் பண்ண முடியும். இட் இஸ் மெஷர்ட் இன் யூனிட் ஆஃப் கிராம் ஆர் கிலோகிராம். இட் இஸ் மெஷர்ட் இன் யூனிட் ஆஃப் டைன் ஆர் நியூட்டன். ஸோ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராம் இல்லைனா கிலோகிராமில் மெஷர் பண்ணுவாங்க. வெயிட் வந்து நியூட்டன் இல்லைனா டைனில் மெஷர் பண்ணுவாங்க. ஏன் வந்து இதை ஃபோர்ஸோட யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா ஏன்னா வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏன்னா அதில் எந்த டைரக்ஷனுமே கிடையாது. ஆனால் வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால வெயிட்டும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. Weightlessness is a condition that is experienced during a free fall in which the effect of gravity is cancelled by the internal force resulting from the orbital flight. ஸோ வெயிட்லெஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கிறப்போ அதில் எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆர்பிட்டல் ஃப்ளைட்டில் இருக்கிறதுனால அதோட இன்டர்னல் ஃபோர்ஸோட கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். Many a times we also define weightlessness as zero gravity. ஸோ இந்த மாதிரி கிராவிட்டி வந்து ஜீரோ ஆகுதுனால இது வந்து ஜீரோ கிராவிட்டின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு while moving in the left we feel either an increase or decrease in your weight depending upon the direction of the acceleration of the lift. If the lift moves downward with an acceleration equal to g, then we feel weightlessness. Similarly, weightlessness is experienced by a person jumping from a height. If a heavy load is placed on his head, he would not feel the weight of the load during his free fall. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்டில் மூவ் ஆகிறப்போ நம்மளோட வெயிட்டில் ஒரு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். ஒருவேளை அந்த ஆக்சிலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அதோட ஆக்சிலரேஷன் வந்து ஜி, அதாவது கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம வந்து வெயிட்லெஸ்னஸை வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பர்சன் வந்து ஹைட்லேருந்து குதிக்கிறாங்கன்னா அவர் தலைமையில் ஒரு ஹெவி லோடை வச்சா கூட அவருக்கு வந்து எந்த ஒரு வெயிட்டும் வந்து ஃபீல் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்னஸோட எக்ஸாம்பிள். ஆஸ்ட்ரோனட்ஸ் ஃப்ளோஸ் இன் த ஸ்பேஸ் டியூ டு த ஃபினாமினா கால் வெயிட்லெஸ்னஸ். ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்னஸ்னால தான்
ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். Newton's third law of motion. It states that for every action there is an equal or opposite reaction. Some of the examples are mentioned below, which proves Newton's third law of motion. So Newton's third law of motion என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லைன்னா ஈக்குவலான அளவுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து Newton's third law of motion. When we hit a table with a palm with force, we experience pain because the table exerts an equal force on the palm in the opposite direction. Hence, action is a palm hitting the table and reaction is the table hitting the palm. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் நம்ம டேபிள் வந்து இழுத்து அடிக்கிறப்போ நம்ம கை மட்டும் அந்த டேபிள் அடிக்கிறதில்ல, அந்த டேபிளும் நம்ம கையை வந்து திருப்பி அடிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் வந்து palm hitting the table, reaction வந்து table hitting the palm. When a person swims, he pushes the water backwards and the water in turn pushes the person with an equal force in the forward direction. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஸ்விம் பண்ணுறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பேக்வேர்டில் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணுறப்போ வாட்டர் இன் டர்ன் வந்து அந்த பர்சனை ஃபார்வர்டில் புஷ் பண்ணுது. It is also clear that from above example that action and reaction on two different bodies. ஸோ இப்போ இது மட்டும் இல்லை, ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் தான் வேலை செய்யுது. Principle of conservation of mass. Principle of conservation of mass states that mass can be neither created nor destroyed. This can be illustrated with the help of an example. ஸோ இந்த principle of conservation of massனா மாஸை வந்து நம்மளால் க்ரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு measure the mass of the block of ice, allow the ice to melt completely and collect the water in a beaker. And now measure the mass of the water collected in the beaker. It is found that the mass of the water is same as the mass of the ice block. Hence there is no gain or loss in mass. This in principle is the law of conservation of mass. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஐஸை வந்து நம்ம வந்து மாஸ் மெஷர் பண்ணிடணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கரில் வச்சு அதை வந்து கம்ப்ளீட்லி மெல்ட் பண்ணிடும். ஸோ அது வந்து இப்போ வாட்டராக மாறிடும். ஸோ இப்போ அந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் மெஷர் பண்ணுறப்போ போத்தும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாஸ் தான், அதாவது சேம் மெஷர்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மாஸை வந்து க்ரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டரை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்கிறாங்க. Law of conservation of momentum. The total momentum of a system of bodies remain constant unless there is a net external force acting on the system. This can be explained by Newton's third law of motion. So total system of bodies வந்து பார்த்தீங்கன்னா momentum வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அன்லெஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அதில் இருக்கிற momentum வந்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். This can be explained by the Newton's third law of motion. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை வந்து நம்ம சொல்லலாம். ப்ரொவைடிங் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம வந்து தேர்ட் லா மூலயமா எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். கன்சிடர் டூ பாடிஸ் A and B of mass m1 and m2 respectively, moving with the initial velocity u1 and u2 respectively in the same direction along a straight path where u1 is greater than u2. So before collision காமிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ பாடிஸ் இருக்குது, A B. மாஸ் வந்து m1 m2. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து ரெண்டுத்துக்கும் u1 u2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா u1 வந்து u2 விட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா after collision, let v1 and v2 be the velocities of A and B respectively. After collision, then the rate of change of momentum of V due to the force exerted by A is. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா u1 வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பொசிஷனில் வந்து அது u2 வந்து அதாவது பியை வந்து ஹிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த u1 u2 வந்து v1 v2வாக சேஞ்ச் ஆகும். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எப்படி நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து சேஞ்ச் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல வந்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். Let v1 and v2 be the velocities of A and B respectively after collision. Then the rate of change of momentum of V
due to the force exerted by A is. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா force is equal to change in momentum by change in time ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல change in momentum வந்து பார்த்தீங்கன்னா final momentum minus initial momentum. ஸோ அதனால் final momentum வந்து m2v2 minus initial momentum m2u2 by time, where t is the time during A and B exert force on each other. Rate of change of momentum of A due to force exerted by B is. ஸோ அதே மாதிரி பிக்கு நம்ம ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா change of momentum of A by change in time is equal to m1v1 minus m1u1 by t. According to Newton's third law, Fb is equal to minus Fa. அதாவது எல்லா ஆக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் அடிக்கிறப்போ திருப்பி அந்த டேபிள் நம்மளை அடிக்கிற மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் V is equal to மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் A. ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். So m2v2 minus m2u2 by t is equal to minus m1v1 minus m1u1 by t. m2v2 minus m2u2 is equal to minus m1v1 plus m1u1. m1u1 plus m2u2 is equal to m1v1 plus m2v2. Hence, in the absence of net external force, the total momentum before collision is equal to total momentum after collision. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மொமெண்டம் வந்து இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொலிஷனுக்கு அப்புறமா டோட்டல் மொமெண்டம் வந்து ஃபைனல் மொமெண்டம் அதே தான். ராக்கெட்ஸ் அண்ட் ஜெட் பிளேன் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ ராக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் லா தேர்ட் லா ஆஃப் மோஷன் மட்டும் இல்லை, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் யூஸ் ஆகுது. The rocket has chambers containing oxygen and fuel. This fuel is burned in the presence of oxygen. The burnt gas escapes with high velocity in the downward direction. This is known as action. The gas exerts an equal but opposite force on the rocket. This is the reaction. Due to this reaction, the rocket moves in the upward direction. ஸோ இந்த ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேம்பர்ஸ் இருக்கும், அதில் ஆக்சிஜனும் ஃபியூலாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபியூலை வந்து பர்ன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்ன்டான கேஸ் வந்து கீழ் வழியாக எஸ்கேப் ஆகும். ஸோ ரொம்ப ஹை வெலாசிட்டியில். ஸோ இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஹை வெலாசிட்டியில் வந்து இது எஸ்கேப் ஆகிறதுனால இதை வந்து ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டில் ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணோம், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். ஸோ இந்த ரீசன்னால ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்ட் டைரெக்ஷன் மூவ் ஆகுது. Work. In general, work represents any physical or mental activity, but work has precise meaning in physics. Work is said to be done when a net force acts on a body and the body undergoes displacement. So in general, work na வந்து பார்த்தீங்கன்னா any physical mental activity, எந்த ஒரு ஃபிசிக்கல் இல்லை மென்டல் ஆக்டிவிட்டியும் ஒர்க் தான் நம்ம சொல்லுவோம். பட் ஒர்க் ஹாஸ் ப்ரெசைஸ் மீனிங் இன் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு ஒரு ப்ரெசைஸான மீனிங் இருக்குது. ஒர்க் இஸ் said to be done when a net force acts on a body and the body undergoes displacement. ஸோ ஒர்க் வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு பாடியில் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உள்ளாச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு when a porter pushes a luggage trolley, work is done. But when we push a wall, the wall does not move. No work is done in this case because there is no displacement of the wall. So porter pushes a luggage trolley na, so ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா luggage trolley வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா luggage trolley மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒர்க் இஸ் டன். ஏன்னா ஒர்க் வந்து இந்த இடத்துல ஆயிருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்குது. ஆனால் அதுவே ஒரு செவரு போய் நம்ம தள்ளுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவரு கண்டிப்பாக நவர போகிறது இல்லை. ஸோ அதனால் நோ ஒர்க் இஸ் டன் இன் திஸ் கேஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வால். ஸோ வால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகலை. ஒர்க் டன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளைட் ஃபோர்ஸ், தட் இஸ் கிரேட்டர் த ஃபோர்ஸ் கிரேட்டர் த ஒர்க் டன். ஸோ கிரேட்டரான ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த ட்ராலியை வந்து அவரால் ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் டன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Thus when a force acting on a body moves it in its direction, the work done is given by work is equal to force into displacement. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுனால இந்த ஒர்க் டனை வந்து நம்ம ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வேல்யூ சொல்லலாம். யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க், ஸோ இந்த ஒர்க்கோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். thus SI யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் நியூட்டன் மீட்டர் விச் இஸ் கால்ட் ஜூல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறதுனால யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட், தட் இஸ் SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்னு சொல்லுவாங்க. ஸோ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் இன்ட்டு 1 மீட்டர் is equal to 1 nm, and serious unit of work is ERG. That is 1 ERG is equal to 1 dyne into 1 centimeter. Work done is a scalar quantity. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம். ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஸ்கேலார் குவான்டிட்டியில் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எப்படி வந்து ஒர்க் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்னென்னா ஒர்க் டன்னுக்கு வந்து டைரெக்ஷன் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல அது டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ அவர் வந்து அந்த போர்ட்ரு வந்து லக்கேஜை வந்து புஷ் பண்ணார்னா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் டன். அவர் தான் ரைட்டில் தான் புஷ் பண்ணணும், நார்த்து தான் புஷ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டைரெக்ஷனும் நமக்கு கொடுக்கல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ புருஷன்ல லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் ரஹ்மான், வெல்கம் டு Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Pearson Bookல Physics Chapter 3 Dynamics-ல Introduction Part 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Energy. Whenever we do any work, we feel tired as we expend some energy. Energy spent appears in the form of work done. Energy is defined as the ability of a body to do work. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஒரு ஒர்க் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில எனர்ஜியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் டன்னில் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா it is defined as the ability of a body to work. ஸோ ஒரு பாடியோட எபிலிட்டி, எதோட எபிலிட்டினா ஒரு ஒர்க் பண்ணுற எபிலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி ஹேஸ் த சேம் யூனிட் அஸ் தட் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்டிங்கிறதுனால எனர்ஜிக்கும் ஒர்க் டனுக்கும் சேம் யூனிட் தான். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another. This is known as the law of conservation of energy. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து நம்மளால் க்ரியேட்டப் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் வந்து சேஞ்ச் தான் பண்ண முடியும். இதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், an incandescent bulb transfers electrical energy into light and heat energy. SI unit of energy is joule, same as that of work. Since work is a scalar quantity, energy is also a scalar quantity. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா incandescent bulb வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம கொடுக்குறப்போ அது வந்து லைட் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ SI யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து ஜூலுங்கிறதுனால இந்த இடத்துல ஒர்க்குக்கும் ஜூல் தான் வரும். சின்ஸ் ஒர்க் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, எனர்ஜி இஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. Various forms of energy: mechanical energy, heat energy, light energy, sound energy, electrical energy and nuclear energy. Mechanical energy is classified further into potential energy and kinetic energy. Mechanical energy can be easily transformed into heat energy by friction. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை வந்து நிறைய டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஈஸியாக வந்து ஹீட் எனர்ஜியை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா? எது மூலியமானா ஃப்ரிக்ஷன் மூலியமாக. ட்ரான்ஸ்ஃபார்மிங் விண்ட் எனர்ஜி அண்ட் ஹைடல் எனர்ஜி இன்டு யூசபிள் ஃபார்ம் இஸ் எக்ஸ்பென்சிவ். டியூரிங் transformation, part of energy is wasted or transformed into non-usable form. Thus, no process transforms energy with 100% efficiency. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி அண்ட் ஹைடல் எனர்ஜி வந்து யூசபிள் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ், அதாவது ரொம்ப செலவு அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா
டியூரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ ஒன்று சில கொஞ்சம் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும், இல்லைனா நான் யூசபிள் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் எனர்ஜி வித் 100% எஃபிஷியன்சி. ஸோ டோட்டலாக 100% எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. It is easy to convert electrical energy into other forms and vice versa. Energy is obtained from different sources. Some sources of energy are renewable and some are not renewable. So இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை அதர் ஃபார்ம்லேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியோ கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். ஸோ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்ஸஸ்லேருந்து அப்டெயின் பண்ண முடியும். சிலது வந்து ரினியூவபிள், சிலது வந்து நான் ரினியூவபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் எனர்ஜி சோர்ஸஸ் கெட் ரினியூட் பை நேச்சர் பட் டேக் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில எனர்ஜி வந்து நேச்சுரலே ரினியூ ஆகிடும், ஆனால் சில லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து எடுக்கும். எக்ஸாம்பிள் wood, it takes 10 to 15 years for a tree to grow. ஸோ இப்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரமாவது வந்து எரித்து அது மூலிமா சமைச்சுப்பாங்க. ஆனால் மினிமம் ஒரு மரத்தை வந்து வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 to 15 years ஆகும். Center of gravity. The weight appears to act through a fixed point irrespective of the position or the orientation of the body. The fixed point is called the center of the gravity and is denoted as G. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து ஒரு பாடியில் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட பொசிஷனாக இருக்கட்டும், ஓரியன்டேஷனாக இருக்கும், இதெல்லாம் வந்து அதை பார்க்காது. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட டோட்டல் சென்டர் கிராவிட்டியும் இருக்கும். ஸோ அந்த கிராவிட்டியில் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து படிக்கும் போதும் டோட்டலி நிலையாக இருக்கும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜிஆர் டினோட் பண்ணுறாங்க. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பாயிண்ட் த்ரூ விச் த வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட வெயிட் வந்து ஆக்ட் பண்ணும். Center of gravity or regular bodies. The center of gravity of a body depends on the shape and size of the body. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடிஸ்க்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதுனால சில ரெகுலர் பாடிஸ்க்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல the center of gravity of a square lamina or a rectangular lamina is at the point of intersection of its diagonals. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயருக்கு வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டயக்னல்ஸ். ஸோ அதோட டயக்னல்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ ரெண்டு பக்கத்துலேருந்தும் ஈக்குவலான மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் லேமினாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேமினானா ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சர்க்குலர் பிளேட் லைஸ் அட் இட்ஸ் சென்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பிளேட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லை ஆகுது. The center of gravity of a triangular lamina is at the point of intersection of its medians. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீடியன்ஸ் அந்த ட்ரையாங்கிளோட மீடியன்ஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறாங்க. The center of gravity of a sphere is at the geometrical center of the sphere. ஸோ சர்க்கிளுக்கு வந்து எப்படி மிடில் பாயிண்டில் வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குதோ அதே மாதிரி இதில் ஜியோமெட்ரிக்கல் சென்டரில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எர்த்னா எர்த்தோட வெளியில் இருக்கிற க்ரஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உள்ளே இருக்கிற கோர் தான் வந்து அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. The center of gravity of a solid right circular cone of height h lies on its axis at distance h/4 from its base. ஸோ ஒரு சாலிட் ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இதோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த h/4 ஹைட்டில் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி h/4 ஹைட் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இதே மாதிரி 6th வந்து பார்த்திங்கன்னா the center of gravity of a cylinder is at the mid point of its axis. ஸோ அதோட மிட் பாயிண்டில் ஹைட்லேயும் சரி வித்லேயும் சரி அதோட மிட் பாயிண்டில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. The center of gravity of two right circular cones of equal height and joined at the base is at the center of base either cone. ஸோ ரெண்டு
ரைட் சர்க்குலர் கோன்ஸ் வந்து அதோட பேஸில் ஜாயின் ஆகிருந்ததுன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர் ஆஃப் பேஸ் ஆஃப் ஏதர் கோன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். The center of gravity of an irregular lamina is determined by suspending it at any 3 different points near its edge and drawing lines from the point of suspension along the plumb line. The point if intersection of the 3 lines gives the position of the center of gravity. ஸோ ஒரு லேமினா வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து 3 எட்ஜில் இருந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 லைனை வந்து ட்ரா பண்ணுறப்போ அது 3மே இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வரைய சொல்கிறாங்க. அதான் அந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு Pedia. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 Pearson IIT பவுண்டேஷன் புக்கில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 3 டைனமிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Stability of bodies. Consider 2 cylinders A and B of equal height but having different cross-sectional area as shown in the figure. On giving a slight push to the both of them by applying equal force at their top ends, it is found that the thin cylinder falls down easily whereas the thick cylinder tilts but regains its original position when the applied force is removed. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடிஸோட ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக 2 சிலிண்டர் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஏ, சிலிண்டர் பி. ஸோ சிலிண்டர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கலாம். சிலிண்டர் பிக்கு வந்து ஹைட் ஹெச்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹைட் தான். ஸோ நம்ம இப்போ ஹைட்டை பற்றி நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல சிலிண்டர் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. அதுவே பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 சிலிண்டரை நம்ம வச்சுட்டோம். ஸோ இப்போ அந்த சிலிண்டரில் டாப் மோஸ்ட் சைடில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ எது வந்து சீக்கிரம் விழும், எது வந்து ஃபஸ்ட்டு விழும், ஒருவேளை எது விழும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ தான் விழும். ஏன்னா ஏவோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா பாடிஸ் வித் லார்ஜர் பேஸ் ஏரியா ஆர் மோர் ஸ்டேபிள் தென் பாடிஸ் வித் ஸ்மாலர் பேஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஏ வந்து நீங்கள் புஷ் பண்ணுறப்போ கீழே விழுந்துடும். அதுவே பிஏ வந்து புஷ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக அப்படியே ஒரு 45 டிகிரி கிட்ட போய் டக்குன்னு வந்து மறுபடியும் அதே இடத்துல பொசிஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். Now consider 2 cylinders X and Y having different heights but have been equal areas of cross section as shown in figure. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஹைட் ஆனால் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன். ஸோ பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது ஒரே பேஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். ஸோ இப்போ இது மூலயமா ஏதாவது அந்த பாடியோட ஸ்டெபிலிட்டிக்கு அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்குது, அதுவே ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது. On applying equal force on each of them at their top ends, the lower cylinder falls down easily as compared to the shorter one. This shows that the shorter body, whose center of gravity is at the lesser height from its base, is more stable than the longer body, whose center of gravity is comparatively at a greater height from its base. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்க்கும் ஒய்க்கும் அதோட டாப் எண்டில் எப்படி ஏ அண்ட் பிக்கு ஃபோர்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ எப்படி வந்து ஏ கீழே விழுந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் வந்து கீழே விழுந்துடும். அப்புறம் ஒய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பி வந்து லைட்டாக டில்ட் ஆகி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்ததோ அதே மாதிரி மறுபடியும் டில்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி வந்து பேஸ் ஏரியா அஃபெக்ட் பண்ணுச்சோ இந்த இடத்துல வந்து ஹைட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பேஸை விட எவ்வளோ ஹைட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். The Leaning Tower of Pisa, one of the 7 wonders of the world, is slightly tilted because it's stable. This is because the imaginary line joining the center of gravity of the tower and the center of the earth falls within the base of the tower. ஸோ லீனிங் டவர் ஆஃப் பிசா வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டில்ட்டடாக இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி லைன் வந்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் த எர்த்தையும் அதோட பேஸ் ஏரியாவில் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இதனால் அந்த
லீனிங் டவர் ஆஃப் பிசா வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டேபிலிட்டி ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இந்த 3 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடியோட ஸ்டெபிலிட்டி வந்து டிபெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இட்ஸ் பேஸ் ஏரியா. ஸோ பேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ அண்ட் பியோட கேஸில் பார்த்த மாதிரி ஸ்டெபிலிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணுது. ஸோ ஹைட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஃப்ரம் இட்ஸ் பேஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் அண்ட் ஒயில் பார்த்தோம். இப்போ இந்த த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீனிங் டவர் ஆஃப் பிசா பார்த்து வந்தோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா த ப்ராடர் த பேஸ் கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. ஸோ பேஸ் எவ்வளோ ப்ராடாக இருக்கோ ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். லெஸ்ஸர் த ஹைட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும்னா ஹைட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா racing car have a broad base and lower height of the center of gravity from their bases and their wheels are move apart as compared to a passenger car. ஸோ ரேசிங் கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடான பேஸ் இருக்கும் அண்ட் ஒரு லோயர் ஹைட் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேசிங் கார்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். அதாவது சாதாரண ஒரு பேசஞ்சர் காரை விட ரேஸ் கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து சாதாரண ஒரு காரை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதோட பேஸ் வந்து ப்ராடாக பண்ணுறதுனாலையும் ஹைட் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறதுனாலையும் அதோட ஸ்டெபிலிட்டி வந்து மேக்ஸிமம் வருது. Equilibrium of bodies. A body is said to be in equilibrium if it does not experience a change in its state of rest or of uniform motion even under influence of external force. Example, a block lying on a table is said to be in equilibrium because the resultant force acting on it is 0. ஸோ ஒரு பாடி வந்து எப்போ ஈக்குவலிபிரியமில் இருக்குதுன்னா அது வந்து எந்த ஒரு சேஞ்சும் காட்டாமல் இருக்கும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் காட்டும் போதும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு வந்து ஒரு டேபிளில் இருக்குன்னா அதோட ஈக்குவலிபிரியம் வந்து அது வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0. The force due to gravity is equal to mg acting on the book in the downward direction where m is the mass of the book and the table exerted a force or which is equal and opposite to mg. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து டியூ டு கிராவிட்டி, அதாவது கிராவிட்டினால ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த புக்கால் ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட் டைரெக்ஷனில். ஆனால் அந்த டேபிள் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அதாவது ஆறுங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து எம்ஜின்னு கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் த புக் வந்து பார்த்திங்கன்னா எம், ஜி வந்து கிராவிட்டி. இப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த கொடுக்குற எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. தட்ஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி புக் இஸ் 0. A body moving on a smooth surface in a straight line with uniform velocity is in equilibrium as a net force acting on it is 0. ஸோ ஒரு பாடி வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் ஸ்ட்ரெயிட் லைனில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா அது வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது. கண்டிஷன் ஃபார் அ பாடி டு பி இன் ஈக்குவலிபிரியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the resultant of all linear forces that impart translatory motion acting on the body. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஆஃப் த ஆல் லீனியர் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த டர்னிங் எஃபெக்ட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ எல்லா ரிசல்டன்ட் டர்னிங் எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கணும். Kinds of equilibrium. By position of the body, we refer to the position of the center of gravity of that body with respect to some reference point, line or a plane surface. So in a way, the position of the body refers to the height of the center of gravity from the base of the body, taking the base as a reference plane. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஆஃப் அ பொசிஷன் மூலயமா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பொசிஷனை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ எது மூலயமானா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டோட ரெஸ்பெக்டாக லைன் ஒரு பிளேன் சர்ஃபேஸ். ஸோ அது வந்து ஒரு லைனாக இருக்கலாம், இல்லை பிளேன் சர்ஃபேஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வே த பொசிஷன் ஆஃப் த பாடி ரெஃபர்ஸ் டு ஹைட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த பாடி, டேக்கிங் த பேஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 ஃபிகர்ஸ் இருக்குது. த அபவ் ஃபிகர் ஷோ தட் த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த பாடி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது இந்த 3 பாடியிலும். when a body
in equilibrium is distributed by the application of small external forces. The body may or may not return to its original position depending on its ability to regain its original position. We describe the state of equilibrium. They are stable equilibrium, unstable equilibrium, neutral equilibrium. So மூணு ஈக்குலிபிரியம் வந்து மூணு ஸ்டேட்டாக பிரிக்கலாம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், ஸோ எந்த ஈக்குலிபிரியம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்ல முடியும். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், ஸோ எந்த ஒரு ஈக்குலிபிரியம் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லலாம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம், ஸோ என்னதான் பண்ணாலும் அந்த பாடி வந்து நியூட்ரலில் தான் இருக்கும், அதாவது அதோட ஈக்குலிபிரியம் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு ஒரு கோன் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த கோன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோனோட ப்ராடர் ஏரியா, அதாவது அதோட பேஸை வந்து கீழே வைக்கிறப்போ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல ப்ராடரான பேஸ் ஏரியா இருக்குது. இப்போ அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஏன்னா இதில் வந்து சென்டர் ஆஃப் த கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஹையான லெவலில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அதே கோணை வந்து திருப்பி வைக்கிறப்போ, அதாவது அந்த முனையில் வந்து நம்ம வந்து அந்த கீழே வைக்கிறப்போ அதோட ஈக்குலிபிரியம் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ இப்போ நியூட்ரல் ஈக்குலிபிரியம், ஸோ அந்த கோணை வந்து நேராக வைக்காமல் தலைகீழாக வைக்காமல் அப்படியே அதை படுக்க வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட பேஸ் லைன் வந்து நீங்கள் என்ன தான் சுற்றி விட்டாலும் அதே இடத்துல தான் இருக்கும். அந்த பேஸை விட ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு எந்த பக்கம் திருப்பினாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டென்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் guys, நான் தரமால், வெல்கம் டு Pedia. எனக்கு நம்ம கிளாஸ் Pearson IIT Pearson Bookல Physics Chapter 3 Dynamics-ல Introduction Part 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Stable equilibrium. A body is said to be a stable equilibrium if it regains its original position on the removal of the external force after being slightly disturbed by it. The body in stable equilibrium has minimum potential energy. So இந்த எந்த ஒரு பாடி வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்குதுன்னா, ஸோ ஒரு பாடியை வந்து லைட்டாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணோன்னா திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரீகெயின் ஆக முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இப்போ கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அது இருக்கிறத லைட்டாக நம்ம தள்ளி விட்டோன்னா கொஞ்சம் சந்தி மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குலிபிரியம் வந்து நம்ம ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்கிற பாடிக்கெல்லாம் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். For a body in stable equilibrium, the line joining the center of gravity and the center of the earth must fall with the base of the body. After being disturbed by the external force, the base of the body should be broad and heavy. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் இருக்கணும்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஜாயின் பண்ணுற லைனும் சென்டர் ஆஃப் த எர்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகணும். ஸோ எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக டிஸ்டர்ப் ஆனதுக்கப்புறம் the base of the body should be broad and heavy. The heavy base lowers the position of the center of the gravity. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்கிற பாடிஸ்க்கெல்லாம் அதோட பேஸ் வந்து ப்ராடாகவும் ஹெவியாகவும் இருக்கணும். ஸோ இதில் இந்த இடத்துல இருக்கணும் பார்த்திங்கன்னா ஹெவி பேஸ், அதாவது ஹெவி பேஸ் இருக்கிறதுனால இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பொசிஷன் வந்து அது வந்து லோவர் பண்ணுது. A book lying on a flat table with its broad surface in a horizontal position and right circular cone lying on a surface of its base are examples of stable equilibrium. ஸோ ஒரு புக்கை வந்து சாதாரணமாக நம்ம ஒரு பெஞ்ச் மேலே வைக்கிறதும், அதாவது ஹரிசாண்டலாக ஒரு கோனை வந்து அதோட பேஸ் வந்து அதாவது அது ஓப்பனிங் வந்து கீழே வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் தான். Unstable equilibrium. Body is said to be in unstable equilibrium when it does not regain its original position after being slightly disturbed by an external force. The body is unstable equilibrium has high potential energy. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து ரீகெயின் பண்ண முடியாதோ அதை வந்து நம்ம அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோணம் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராம் மாதிரி, அதை நம்ம லைட்டாக தள்ளி விட்டோன்னு டம்மல் கீழே விழுந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது
திரும்பி அதோட பொசிஷனுக்கு வந்து வர முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். Body is in unstable equilibrium when on application of an external force the imaginary line joining the center of gravity and the center of the earth fall outside its base. ஸோ ஒரு பாடி வந்து எப்போ அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னா அதோட இமேஜினரி லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த சென்டர் ஆஃப் எர்த் ஃபால்ஸ் அவுட் சைட் இட்ஸ் பேஸ். ஸோ ஒரு இமேஜினரி லைன் வந்து அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் த எர்த்தையும் ஜாயின் பண்ணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்க்கு வெளியே இருக்கும். The base of the body should be small and top portion of the body should be heavy as it rises the height of the center of gravity from its base. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கணும், ஆனால் டாப் போர்ஷன் வந்து ஹெவியாகவும் பெருசாகவும் இருக்கணும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பூமியை விட அதாவது கிரவுண்டை விட எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கும். A bottle standing on its edge of its mouth, a cone resisting on its apex, a book placed on its edge are example of unstable equilibrium. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் தான். அதாவது ஒரு பாட்டில் ஆஃப் தி எட்ஜ் ஆஃப் தி மவுத்னா ஸோ அந்த பாட்டிலோட ஓப்பனிங் எடுத்து நம்ம கவுத்து வச்சோன்னா கீழே விழுந்துரும் தான். ஸோ ஒரு கோனோட எபெக்ஸ் அதாவது இந்த நான் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எபெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எபெக்ஸில் இருக்கிற ஒரு கோனை வந்து தள்ளி விட்டோன்னா அதுவும் கீழே விழுந்துடும். ஸோ ஒரு புக்கை வந்து அதோட எட்ஜில் அதாவது அந்த ஆத்தரோட பேர் இருக்கிற சைடில் வந்து நம்ம வைக்கிறப்போ அதுவும் கீழே விழுந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். நியூட்ரல் ஈக்குவலிபிரியம். ஸோ இந்த மாதிரி இந்த அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம், நியூட்ரல் ஈக்குவலிபிரியம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கோட வச்சு எக்ஸாம்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது. பாடி இஸ் said to be neutral equilibrium when it moves to a new place on the application of external force and on the removal of the external force of the body may or may not come back to its original place, but the height of the center of gravity from a reference surface remains the same. ஸோ ஒரு பாடியை வந்து எப்போ நியூட்ரல் ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னா ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிடுது. ஸோ அது வந்து இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எடுத்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் பிளேஸில் வரல. ஆனால் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் ஏர்த்துக்கும் இருக்கிற ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோன் வந்து இப்படி படுத்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 5 meters தள்ளி போய் வச்சு போய்ட்டு அதை சுற்றி விட்டாலும் அதே இடத்துல அதே ஹைட் தான் இருக்கும். When a body is neutral equilibrium, the line joining the center of gravity and the center of the earth falls with the base of the body on the application of external force. So இதான் வந்து பார்த்திங்கன்னா stable equilibrium தான். A rolling ball, a cylinder lying on its curved surface, a cone resting on its side are some example of bodies in neutral equilibrium. ஸோ ரோலிங் பால், ஸோ ஒரு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆஃப் கிராவிட்டி வந்து மிடில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த சைடும் திருப்பி விட்டாலும் அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது நியூட்ரல் ஈக்குவலிபிரியமில் இருக்குது. ஒரு சிலிண்டரை வந்து அதோட கர்வ் சர்ஃபேஸில் நம்ம வந்து சார்ஜ் வைக்கிறப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நியூட்ரல் ஈக்குவலிபிரியமில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்க மாதிரி ஒரு கோனை வந்து அதோட சைடில் வைக்கிறப்போ அது வந்து நியூட்ரல் ஈக்குவலிபிரியம் தான் இருக்கும். Practical applications. A person walking on a tightrope. A person walking on a tightrope is in unstable equilibrium because a little push may result in falling his down. He can walk on tight rope without falling as long as the imaginary line joining his center of gravity to the center of earth passes through the rope. In order to achieve this, he holds a pole on his hand and changes the orientation of the pole in such a way that the line joining the center of gravity of the center of the earth always passes through the rope. ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட் ரோப்பில் அதாவது நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ 2 மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கில் ஒரு டைட்டான ரோப்பில் வந்து பர்சன் வந்து நடப்பாங்க. ஸோ அவங்க நடக்கிறது வந்து சாதாரண நடக்காமல் ஒரு லாங்கான ஒரு ஸ்டிக்கை வந்து பிடிச்சிக்கிட்டே நடப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் நடக்கிறத விட அந்த மாதிரி ஸ்டிக்கு பிடிச்சி நடக்கிறப்போ அதாவது ஸ்டிக்கு பிடிச்சின்னா வந்து அந்த ஸ்டிக்கை வந்து ஷோல்டருக்கு நேராக வந்து சாய்ச்சி பிடிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா he changes the orientation of the pole in such a way that the line joining his center of gravity and the center of the earth always passes through the rope. ஸோ எப்போ வந்து அந்த பர்சனால அந்த டைட் ரோப்பில் நடக்க முடியும்னா அதோட imaginary line joining his center of gravity to the center of the earth passes through the rope. ஸோ இந்த ரோப்பில் வந்து அதோட imaginary line of the center of gravityயும் the center of the earthம் பாஸ் ஆகிற வரைக்கும் தான். ஸோ இந்த பாஸ் ஆகிறதுக்காக தான் அவர் வந்து அந்த குச்சை பிடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அது பிடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்போவுமே வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த எர்த் இந்த ரோப்பில் தான் பாஸ் ஆகும்.
construction of ship and its stability. A ship should remain stable even at the time of cyclone. When wind blow with high speed and tides with large energy strike it, this high stability is achieved by making the base of the ship as large as possible and lowering the height of the center of the gravity. So that is in stable equilibrium. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரம் டன் ரோடை எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சைக்ளோன்லேயும் டைட் வேவ்ஸ்லேயும் வந்து போகிறோம்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ஹை ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா அதோட பேஸ் வந்து ஆஸ் லார்ஜ் அஸ் பாசிபிள். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக முடிக்க முடியும் அந்த அளவுக்கு பெருசு வைப்பாங்க. ஸோ இப்போ ஒரு போட்டை வந்து வெளியில் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டோட சைஸ் வந்து 1 வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அதில் 1/4 ஆஃப் த பார்ட் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஹைட் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோவர் பண்ணுது. ஸோ இது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா போட் வந்து அதாவது இந்த ஷிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் சைக்ளோனோ ஹைட் எனர்ஜி ஸ்ட்ரைக்கும் கொடுத்தா கூட கீழே விழாமல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்குது. ஆனால் இந்த பர்சன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். Simple machines. In order to lift heavy objects while loading or unloading a truck, to draw water from well, to climb upstairs, we make use to different devices. These devices make work easier and quicker. These are called simple machines. So, heavy object ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறது, வாட்டர் வந்து எடுக்கிறது, மேலே ஏறுறது. ஸோ இது மூலியமாக வந்து சின்ன சின்ன மிஷின்ஸ் மூலியமாக இதை நம்ம செய்வோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மிஷின் சொல்லுவாங்க. இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஐ மீன் ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் இருக்காது. சாதாரண ஒரு மிஷின் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புள்ளி. இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோப் வந்து நம்ம கொடுக்குறப்போ அதை ஃபோர்ஸ் இருக்கிறப்போ இந்த பக்கம் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அது அந்த பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மிஷின் தான். ஒரு இன்க்ளைன் பிளேன், ஒரு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்து தூக்கி போடவும் முடியாது, கையிலேயே எடுத்து கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேனில் வந்து கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ சிம்பிள் மிஷின்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் பார்த்துலாம். A simple machine is a device used to overcome resistance by applying a smaller force at a convenient point and the effect of the force obtained at another point with change in magnitude or direction or both. So என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் மிஷின் மூலயமா ரெசிஸ்டன்ஸை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு ஸ்மாலர் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்வீனியன்டான பாயிண்டில் கொடுத்து அதோட வர்ற பாயிண்ட்டை வந்து அனதர் பாயிண்ட்லேயும் அதோட மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும், இல்லைனா டைரக்ஷன் எல்லாம் ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இன்க்ளைன்டு பிளேன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது. The following are some terms used in understanding the work of simple machines. Power. Machine cannot do the work on its own. It works only when a force is applied on it at a convenient point. A force applied to simple machine is called power. Sometimes this is also referred to as an effort. So, machine வந்து பார்த்தீங்கன்னா தானாக அதோட வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மிஷின்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஒரு கன்வீனியன்டான பாயிண்டில் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுக்குற ஃபோர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா பவர்னு சொல்கிறாங்க. சில டைம்ஸில் வந்து எஃபர்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ லோட், த ஃபோர்ஸ் தட் இஸ் டு ஓவர் கம் பை த யூஸ் ஆஃப் சிம்பிள் மிஷின் இஸ் கால்ட் லோட். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த மிஷினை யூஸ் பண்ணுறோமோ அதான் வந்து லோட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு காலி பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம எல்லாத்தையும் பீரோலாம் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேனை யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ஏறி அதை வந்து ஏற்றுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சாமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோட். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னால் என்ன? த ரேஷியோ ஆஃப் லோட் டு எஃபர்ட் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ லோடுக்கும் எஃபர்ட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஏன்னா இப்போது ஒரு லோடு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃபர்ட்னால இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கலி மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போடலாம்னா லோட் பை எஃபர்ட்டை போடலாம். ஏன்னா ரேஷியோனா லோட் பை எஃபர்ட் தானே. ஸோ a student is able to lift a bag containing books of 20 kg weight by applying a force of 5 kg weight. Find the mechanical advantage. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
அதாவது லோடு வந்து பார்த்தீங்கன்னா 20 kgன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான் 5 kg வெயிட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் கிடையாது, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg வெயிட். ஸோ இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா the ratio of load and power. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு வந்து 20 kg weight and பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg weight. ஸோ நமக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 20/5, that is 4. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் welcome to Pedia. இன்னைக்கு நம்ம Class 8 Pearson IIT Foundation bookல Physics Chapter 3 Dynamics-ல Introduction Part 8 தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். Velocity ratio. It is the ratio of distance through which the point of application of effort moves to the distance through which the point of application of load moves in the same intervals of time. So இது வந்து பார்த்தீங்கன்னா ratio of distance. So எதோட டிஸ்டன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா through which the point of application of the effort moves to the distance through which the point of application of the loads move in the same intervals of time. ஸோ அந்த எஃபர்ட்டும் லோடும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுதோ அதோட ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பவர் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த லோட். Efficiency. It is the ratio of work done by a machine to the work done on the machine. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சினா ஒரு ஒர்க் வந்து ஒரு மிஷினால் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அந்த மிஷினில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்து ஒரு செவுத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 நியூட்டன் அளவுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரில்லிங் மிஷினில் கிட்டத்தட்ட ஒரு அந்த ட்ரிகர் இழுக்கிறது, அதாவது ஜஸ்ட் ஒரு 2 to 5 நியூட்டன்ஸ் அந்த மாதிரி அளவில் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை த மிஷின் பை ஒர்க் டன் ஆன் த மிஷின். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஆன் த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்னு சொல்லுவாங்க, ஒர்க் டன் பை த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு சொல்லுவாங்க. எஃபிஷியன்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் பை இன்புட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒர்க் டன் பை த மிஷின் வந்து நம்ம இன்புட்னு சொல்லுவோம், ஒர்க் டன் ஆன் த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஆன் த மிஷின் வந்து இன்புட்னு சொல்லுவோம், ஒர்க் டன் பை த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ அதனால் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். சம்டைம்ஸ் எஃபிஷியன்சி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as percentage, then percentage of efficiency is equal to output by input into 100. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் பர்சன்டேஜில் போட்டாலும் அந்த இடத்துல வந்து 100 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டு அது 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். Relation between mechanical advantage, velocity ratio and efficiency. P is the effort applied to overcome a load W as shown in the figure above. The load moves to a distance y when the point of application of the effort moves to a distance x. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் பார்க்கில் வந்து ஒரு ரைடு பார்த்துருப்பீங்க, அது வந்து சீசான்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லோடு வந்து W. ஸோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஒரு பர்சனும் செகண்ட் பிளேஸில் வந்து இன்னொரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பர்சன் வந்து ஒரு Pங்கிற ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குறப்போ அந்த செகண்ட் பர்சனோட வெயிட், அதாவது Wங்கிற அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் ஆகுது. ஸோ இந்த Pயோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த Wயோட டைரெக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த P வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த W ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ P வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு டிஸ்டன்ஸையும் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸையும் ட்ராவல் பண்ணுது. ஒர்க் டன் பை த எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் ஆன் த மிஷின் இஸ் ஈக்குவல் டு P into X இஸ் ஈக்குவல் டு work done by the machine is equal to W into Y. Efficiency is equal to W into Y by P into X. So efficiency is equal to W by P by X by Y. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Pங்கிறது வந்து
power. So load by power is equal to mechanical advantage. So x by y வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோடு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவரும் ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, எஃபர்ட்டும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இதை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி ரேஷியோன்னு நல்லா தெரியுது. ஸோ இந்த இடத்துல எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வெலாசிட்டி ரேஷியோட ரேஷியோ தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்மில் வந்து நமக்கு கேட்பாங்க. So இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1குள்ள போகலாம். The mechanical advantage of a machine is 4 and its velocity ratio is 5 and what it is percentage efficiency. ஸோ இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கும் வெலாசிட்டி ரேஷியோக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ தான். ரேஷியோவும் எப்பவும் பார்த்திங்கன்னா சேம் மாதிரி லைட் டேர்ம்ஸோட ரேஷியோ தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. நம்ம போன ஸ்லைட் தான் பார்த்தோம், பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜும் வெலாசிட்டி ரேஷியோவோட பர்சன்டேஜ். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100ன்னு போடலாம். ஏன்னா பர்சன்டேஜ்னாலே இன்ட்டு 100 தானே. ஸோ கிவன் MA இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் VR இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 4/5 is equal to 0.8. Percentage efficiency is 0.8 into 100, that is 80%. So in this one, percentage efficiency is 80% இருக்குது. A machine is operated by a power of 15 Newton and the power has a downward displacement of 0.25 meter in raising a load of mass 100 Newton to 10 centimeter. Calculate MA, VR and efficiency. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ஏவும் விஆர் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஸோ எம்ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோடு பை பவர். ஸோ இந்த இடத்துல லோடு வந்து 100 நியூட்டன், பவர் வந்து 50 நியூட்டன், தட் இஸ் 2. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ரேஷியோ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பவர் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த லோடு. ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0.25/0.10, அதாவது 2.5. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு MA மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பை வெலாசிட்டி ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டு வெலாசிட்டி ரேஷியோ 2.5, ஸோ அதாவது 0.8 எஃபிஷியன்சி பர்சன்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை இன்ட்டு 100ன்னு போடணும். ஸோ அதனால 0.8 into 100 ரெண்டுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% தான் வருது. அதாவது எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புது டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், லிவர்ஸ். A lever consists of a straight bar or a bent bar free to turn on a pivot called fulcrum. It is used to lift a heavy object with a small power. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபல்க்ரம்னா நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு லிவரை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு லாங்கான ஒரு ஆர்ம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆர்மில் வந்து நடுவில் வந்து ஒரு ஃபல்க்ரம் இருக்கும். ஸோ ஒரு சைடில் வந்து ஒரு எஃபர்ட்டும் கொடுக்குறப்போ இன்னொரு சைடில் இருக்கிற லோடை வந்து நம்ம பல மடங்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லோட் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லோட் ஃப்ரம் த ஃபல்க்ரம் இஸ் கால்ட் லோட் ஆர்ம். ஸோ இப்போ இந்த பெரிய பாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபல்க்ரம், அதாவது இந்த மிடில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து இந்த லோடு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் லோட் ஆர்ம்னு சொல்கிறாங்க. அதே எஃபர்ட் ஆர்ம்னா த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பவர் ஃப்ரம் த ஃபல்க்ரம் இஸ் கால்ட் பவர் ஆர்ம் ஆர் எஃபர்ட் ஆர்ம். ஸோ எஃபர்ட்டும் பவர் ஒன்றுங்கிறதுனால இந்த இடத்துல அது வந்து பவர் ஆர்ம் இல்லைன்னா எஃபர்ட் ஆர்ம்னு சொல்லலாம். ஸோ இது என்னன்னா பவர்லேருந்து அந்த ஃபல்க்ரம் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். Law of levers. It states that the product of load and load arm is equal to product of power and power arm. ஸோ லோடையும் லோட் ஆர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பவரையும் பவர் ஆர்மையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். Classification of levers. The types of lever depends on the relative position of the fulcrum, load and effort. Based on this lever are called into 3 types. They are follows: first order levers or class 1 levers, second order levers or class 2 levers, third order levers or class 3 levers. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபல்க்ரமோட பொசிஷனோ இல்லை லோட எஃபர்ட்டோட பொசிஷனோ வந்து எந்தெந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்ஸ், செகண்ட் ஆர்டர் லிவர்ஸ், தேர்ட் ஆர்டர் லிவர்ஸ், இல்லைனா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 லிவர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர் ஃபல்க்ரம் லைஸ் பிட்வீன் த லோட் அண்ட் எஃபர்ட்.
ஸோ ஃபல்க்ரம் அதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோடுக்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிசர். ஸோ சிசரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபல்க்ரம் வந்து அந்த 2 பிளேடஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்க்ரூ நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து லோடு இருக்குது, இந்த இடத்துல எஃபர்ட் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் லிவர். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒயர் கட்டரும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பம்பும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் வந்து ஒரு சைடில் இருக்குது, லோடு வந்து இன்னொரு சைடில் இருக்குது, நடுவில் வந்து ஃபல்க்ரம் இருக்குது. செகண்ட் ஆர்டர் லிவர். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் லிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து ஃபல்க்ரமுக்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவில் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் ரொம்ப ஹெவியான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் வந்து ஒரு சைடில் இருக்குது, ஃபல்க்ரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எண்டில் இருக்குது, ஆனால் லோடு வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டரில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஓப்பனரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஓப்பனரில் வந்து எஃபர்ட் வந்து அதோட உடன் சைட்லேயும், லோடு வந்து பார்த்திங்கன்னா அதோட மிடில்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபல்க்ரம் வந்து எண்டில் இருக்குது. Third order lever. In this type, the effort lies between the fulcrum and the load. So third order lever எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் வந்து ஃபல்க்ரமுக்கும் லோடுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஷவல். ஸோ இந்த ஷவலில் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து ஒரு எண்ட்லேயும் ஃபல்க்ரம் வந்து இன்னொரு எண்ட்லேயும் இருக்கும், ஆனால் எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் ஆர்டர் லிவர். அதே மாதிரி தான் பிஞ்சரும். ஸோ பிஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபல்க்ரம் வந்து ஒரு எண்ட்லேயும் லோடு வந்து இன்னொரு எண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃபர்ட்டை வந்து கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர்டர் லிவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். Hi guys, Nanadharam and welcome to Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் Pearson IIT Foundation bookல Physics Chapter 3 Dynamics Introduction Part 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Pulley. It is a simple machine used to alter the direction of force. It consists of a grooved wheel that can turn about an axle passing through its center. The axle is supported by a block. It is possible to have a single fixed pulley, single movable pulley, combination of fixed and movable pulleys, that is block of pulleys. So இந்த புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு curved அதாவது ஒரு grooved wheel. ஸோ இந்த வீலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 வீலுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன தான் ஒரு 1 inch கேப் கிட்ட இருந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், டயக்ராம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வீல் வந்து சேர்ந்து இருக்கும். அதாவது டோட்டலி உள்ளே சேர்ந்துருந்தாலும் வெறும் ஓப்பனிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பை யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கலாம். சிங்கிள் ஃபிக்ஸ்டு புள்ளி, சிங்கிள் மூவபிள் புள்ளி, காம்பினேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அண்ட் மூவபிள் புள்ளி. ஸோ இந்த சிங்கிள் ஃபிக்ஸ்டு புள்ளிஸும் சிங்கிள் மூவபிள் புள்ளிஸும் காம்பினேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அண்ட் மூவபிள் புள்ளிஸும் பார்க்கலாம். So first, single fixed pulley. If the block of pulley is fastened to a rigid support, it is called fixed pulley. So இந்த புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி வந்து அந்த பிளாக்ல வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. The rope passes over the grooves of the pulley. Load is attached to one end and the effort is applied at the other end. This pulley only changes the direction of force. Example, pulley which is used to draw water from well. In this type of pulley, the effort applied is equal to the load. Thus, its mechanical advantage is equal to work by power is equal to 1. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறுலலாம் பார்த்துருந்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சிங்கிள் ஃபிக்ஸ்டு புள்ளி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிற ரோப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜஸ்ட்டு டைரக்ஷனை வந்து சேஞ்ச் மட்டும் தான் பண்ணும். அதாவது ஃபோர்ஸோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ண தான் பண்ணும். ஸோ எஃபர்ட்டும் லோடும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு புள்ளின்னு சொல்கிறாங்க. rope passes through the groove of the pulley. Load is attached to one end and the rope and effort is applied at the other end. So ஒரு எண்டில் வந்து லோடாக இன்னொரு எண்டில் வந்து எஃபர்ட் ஆகுது. This pulley only changes the direction of the action of force.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். ஸோ நம்ம வந்து கீழே இருந்து அந்த பக்கெட் ஒரு தண்ணீரை வந்து எடுக்கிறோன்னா கீழே இருந்து அந்த பக்கெட் மேலே வர்றோன்னா நம்ம மேலே இருந்து அது கீழே இழுக்கிறோம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல அந்த லோடு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு எஃபர்ட் நம்ம கொடுக்குறோம். In this type of pulley, the force applied is equal to the load. So load effort வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அதாவது ஒர்க் பை பவர் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். Single movable pulley. So in this type, one end of the string is attached to a rigid support and the string passes through the groove of the pulley. The effort is applied to a free end of the string and the load is attached to the block of pulley. Thus the pulley can move up down along with the load. The various forces acting on the pulley are shown in the figure. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் மூவபிள் புள்ளிக்கும் ஃபிக்ஸ்டு புள்ளிக்கும் ரொம்ப குழப்பிக்காமல் இந்த சிங்கிள் மூவபிள் புள்ளியை தலைகீழ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோரலஸ் அந்த ஃபிக்ஸ்டு புள்ளி மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அந்த புள்ளியில் அட்டாச் ஆகிருக்கிற லோடு மட்டும் நவரம்னா புள்ளியும் சேர்ந்து நவருது. அதாவது அந்த ரிஜிடான சப்போர்ட்டில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த த்ரெட்லேருந்து அந்த புள்ளி நவறது மூலயமா அந்த புள்ளியோட அட்டாச் ஆகிருக்கிற லோடு வந்து மேலே போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மூவபிள் புள்ளின்னு சொல்கிறாங்க. It is clear from the figure that W is equal to P plus P is equal to 2P, where work and P are load and effort respectively. Hence, the mechanical advantage of single movable pulley is equal to W by P is equal to 2P by P work. Then W is equal to 2. So இந்த இடத்துல W கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ஒரு சிங்கிள் ஃபிக்ஸ்டு புள்ளியை விட இந்த மூவபிள் புள்ளியோட மெக்கானிக்கல் வந்து 2ஆக தெரியுது. ஸோ அதாவது அந்த புள்ளியை விட இந்த புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா லோடை வந்து நம்மளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுக்க முடியும். Block of pulley. In order to obtain greater mechanical advantage, a number of movable pulleys are used. In this type, the pulleys are arranged in blocks. The upper block is fixed and the lower block is movable. One such arrangement is shown in the figure. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் சாதாரண ஒரு ஃபிக்ஸ்டு புள்ளியை விட ஒரு மூவபிள் புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் வந்து அதாவது நிறைய மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்குதுங்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளிஸை வந்து ஒரு பிளாக்கில் அரேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது கம்மி எஃபர்ட்லேயே அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு லோடை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஒன் சச் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஷோன் இந்த ஃபிகர். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு புள்ளியை வந்து இருக்க வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு சின்ன புள்ளி, அதுலேருந்து ஒரு சின்ன புள்ளி, அதுலேருந்து ஒரு சின்ன புள்ளிங்க சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. One end of the string is tied to the upper block and it's passed over all the pulley and effort is applied at the free end of the string. The load is attached to the lowermost movable pulley for the equilibrium of the lower block. From the figure, it is obvious that W is equal to P plus P plus P plus P plus P plus P. அதாவது 6 times P வந்து நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா W மட்டுமே 6P வருது. ஸோ W and P are load and effort respectively. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் புள்ளி இருக்குன்னா தென் m மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் n. ஸோ இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ n நம்பர் ஆஃப் புள்ளிஸ் இருந்ததுன்னா அந்த பிளாக் ஆஃப் புள்ளிஸில் இருக்கிற மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து n. Inclined plane. It is a simple machine used to lift very heavy load with a small effort. It is difficult to lift heavy loads vertically against gravity. Hence, inclined planes are used so that the loads can be rolled or slided up or down with ease. This can be explained with an example below. So, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு வீடை வந்து காலி பண்ணுறீங்கன்னா நான் எல்லா சீனையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக்கில் ஏற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி புள்ளி சிஸ்டம் அதாவது இன்க்ளைன்டு பிளேனை யூஸ் பண்ணி அதை வந்து ஈஸியாக வந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சிம்பிள் மிஷின். ஸோ இந்த சிம்பிள் மிஷின் மூலமா ஹெவி லோடை வந்து மேலே இல்லைனா கீழே ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப கம்மியான அளவுக்கு எஃபர்ட்டாலே எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒன்று ஸ்லைடு பண்ணி எடுக்கலாம், இல்லைனா ரோல் பண்ணி எடுக்கலாம். To lift heavy objects such as barrels or machinery etc. on the top of the truck, a plank is laid with one end on the ground and the other end on the top of the truck. Thus the truck can be loaded with small power. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்தமாதிரி பேரல் மிஷினரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ட்ரக்கோட உள்ளே இருக்கிற அந்த கண்டெய்னரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரோடை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதாவது தரமட்டத்தை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 kgs இருக்கிற ஒரு மிஷினரி வந்து நம்மளால் ஈஸியாக எடுத்து வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது இன்க்ளைன் பிளேன் இருந்ததுன்னா ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் பண்ணியாவது மினிமம் எஃபர்ட்டோடு எடுத்து அதை வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தஸ் த ட்ரக் கேன் பி லோடட் வித் த ஸ்மால் பவர். ஸோ இப்போது இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த பிளேன் பை ஹைட் ஆஃப் த பிளேன். ஸோ இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் தெரிஞ்சிக்கணுன்னா அந்த பிளேனோட லென்த்தும் அந்த பிளேனோட ஹைட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டிஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் வெல்கம் டு Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Pearson Bookல Physics chapter Dynamics-ல very short answer type questions and short answer type questions தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Dash is the physical quantity that changes or tends to change the state of rest or of uniform motion of a body. ஸோ எந்த physical quantity வந்து ஒரு ஆப்ஜெக்டோட யூனிஃபார்ம் மோஷனோட ஸ்டேட்டோ இல்லைனா ரெஸ்ட்டோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுது வந்து கேட்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் இருக்குது. அந்த பால் வந்து நம்ம என்ன கொடுத்தோன்னா அது வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். நம்ம காலால் அதை கிக் பண்ணுறோம், அதாவது அந்த நம்ம காலால் அந்த பாலில் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதுனால அந்த பால் வந்து ஸ்டேஷ்னரி பொசிஷன், அதாவது ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அ பாடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ மொமெண்டம் வந்து அந்த பாடிக்கு எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ தேர்ட் கொஷன் போகலாம். when the mass of a body is kept constant, its acceleration is directly proportional to. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா அதோட ஆக்சிலரேஷன் வந்து அந்த பாடியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். 4. Powder is sprinkled on a carom board to reduce the dash. ஸோ கேரம் போர்டில் வந்து நம்ம வந்து பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம் விளையாடுறதுக்கு முன்னாடி. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கேரம் போர்டில் வந்து நீங்கள் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணாமல் விளையாடினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காயினை வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் புஷ் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஸ்பீடாக போகும், கொஞ்சம் ஸ்லோவாக போய் கரெக்டான இடத்த வந்து ரீச் பண்ணாது. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினுக்கும் அந்த போர்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை வந்து அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதாவது ரொம்ப டோட்டலி இல்லாமல் ஆகிடாது, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவலில் கம்மியாகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஃபோர்ஸில் வந்து அந்த காயின் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வந்து எதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறாங்க, எதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அதாவது ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது தான். ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ரிக்ஷன். A constant force of 2 Newton acts on a body for 5 seconds to change its velocity. The change in its momentum is dash. The rate of change of momentum is directly proportional to the force. Thus, F is equal to dp by dt. So, finally, dp is equal to force into dt. That is 2 Newton into 5 seconds. That is 10 kilogram meter per second. So, answer வந்து பார்த்தீங்கன்னா 10 kilogram meter per second. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 Newton is equal to dash டைன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். 1 Newton வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of 5 times.
plumb line is used to determine the center of gravity of dash lamina. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பற்றி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்க்குறப்போ எல்லா ரெகுலரான ஆப்ஜெக்ட்டும் எப்படி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது எங்கே இருக்குங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அதுவே ஒரு இர்ரெகுலரான ஷேப்புக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை வந்து எல்லா அந்த இர்ரெகுலர் லேமினாவை சேர்த்து வந்து கட்டுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைனும் எங்கே வந்து கரெக்டாக ஜாயின் ஆகுதோ அதை நம்ம அந்த பாயிண்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த வந்து எந்த லேமினாவும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், இர்ரெகுலர் லேமினாக தான். ஸோ ஆன்சர் இஸ் இர்ரெகுலர். 8th one. A bottle standing on its base is more stable than when it stands on its neck. This is so because when it stands on its base, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து அதோட பேஸில் நிற்கிது. பேஸில் நின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. எதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிக்கில் ஸ்டாண்ட் ஆகிறத விட. இது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் வந்து அதிகமாக பெருசாகவும் இருக்கும். ஸோ பெருசாக அதோட பேஸ் இருக்கிறதுனால அதோட கிராவிட்டி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரையோட ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ் ஏரியா வந்து பெருசாகவும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டேபிளாகவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பேஸ்லேயே நிற்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியா இஸ் மூவ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோ. Friction is moving part of a machine can be reduced by using. So friction வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட் ஆஃப் மிஷின். இப்போ கீர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சூடாகிடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லூப்ரிகன்ஸ் அண்ட் பால் பியரிங்ஸ். ஸோ இந்த லூப்ரிகன்ஸே பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் லெவல் வந்து கம்மியாகிடும். ஸோ ஆன்சர் இஸ் லூப்ரிகன்ஸ் அண்ட் பால் பியரிங். 10th one. Bottle lid opener is an example of dash lever. ஸோ இதை வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். பாட்டில் ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் லிவர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லிவர். 11th கொஸ்டினுக்குள்ள போகலாம். 1 SI unit of force is dash times 1 unit of force in CGS system. ஸோ இப்போ எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா SI யூனிட்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னா CGS யூனிட்டில் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து 10 to the power of 5 times இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of 5 times. 12th கொஞ்சம் பார்க்கலாம். சீசா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ஆர்டர் லிவர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவர். ஸோ சீசா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிவருங்கிறத இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே பார்த்துருப்போம். 3rd one. The mechanical advantage of a broomstick is. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஸோ 1 விட கம்மியாக தான் இருக்கும் இந்த broomstick-ஓட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். Short answer type questions. An empty truck of mass 1000 kg is moving at a speed of 36 km/h. ஸோ ஒரு எம்டியான ட்ரக், அதுக்குள்ளே வந்து என்ன லோடுமே இல்லை, ஒரு 1000 kg அந்த எம்டி ட்ரக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 kg இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக 36 km/h ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. இப்போது இட் இஸ் லோடட் வித் 500 kg மெட்டீரியல் ஆன் இட்ஸ் வே அண்ட் அகெயின் மூவ் வித் த சேம் ஸ்பீட். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 kg வந்து அதில் லோட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக போயிட்டு ஒரு இடத்துல வந்து லோட் எடுக்குது. ஸோ அதை லோட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேம் ஸ்பீடில் வந்து மூவ் பண்ணுது. Will the momentum of the truck remains the same after loading? If not, find the momentum of the truck after loaded. ஸோ இப்போ அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட சேமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ 500 kg ஒரு வேளை மொமெண்டம் வந்து மாறாதுன்னா அந்த ட்ரக்கில் வந்து லோட் பண்ணக்கப்புறம் இருக்கிற மொமெண்டம் வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். மாஸ் ஆஃப் த ட்ரக் 1000 kg, மாஸ் ஆஃப் த லோட் 500 kg, ஸ்பீட் ஆஃப் த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா 36 km/h. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு பதிலாக ஸ்பீட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீட் கேட்டிருந்தாங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேமாக தான் இருக்கும் மோரலெஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி தேவைங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல ஸ்பீட் எடுத்துக்கிறோம். ஸோ 36 km/h கொடுத்துருக்காங்க. ஆனால் 36 km/h வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா km/h SI யூனிட் கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் வரும். அதனால் நம்ம இந்த இடத்துல km/h மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ km/h மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும் 5/18 மெட்ரிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ 36 × 5/18 மீட்டர்/செகண்ட். ஸோ 18 வந்து பார்த்தீங்கன்னா 36 2 டைம்ஸ் வரும். ஸோ 36 × 5/18 is equal to 10 மீட்டர்/செகண்ட்.
ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரக்கும் கிடச்சிச்சு, மாஸ் ஆஃப் த லோடும் கிடச்சிட்டு, மாஸ் ஆஃப் த ட்ரக்கும் கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் பிஃபோர் லோடிங், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m of t into velocity is equal to 1000 into 10 is equal to 10,000 kg meter per second. Momentum of the truck after loading. So momentum of the truck after loading. So 500 kg வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் mass of the truck into velocity is equal to 1500 into 10. So 15,000 kilogram meter per second. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டமில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. ரிசல்ட் that is the momentum of the truck before loading is not equal to the momentum of the truck after loading. Thus the momentum of the truck after being loaded 15,000 meter per second. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க கொஷின் வந்து அந்த மொமெண்டம் வந்து சேமாக இருக்கா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிச்சு, அது வந்து சேமாக இல்லை. ஒருவேளை சேமாக இல்லைன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிது 15,000 kilogram meter per second. So second question will be, explain the motion of a rocket as an example of Newton's third law of motion. Solution. First one is chambers containing oxygen and fuel. Second one, fuel burns at burned gas escape with high velocity in downward direction, action force. Third, rocket moves in upward direction, reaction force. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து சம்மந்தம் இல்லை. ஆனால் எப்படி எதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்கன்னா இந்த செகண்ட் அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ராக்கெட்டோட மோஷனுக்கு நமக்கு இந்த சேம்பர்ஸ் கண்டெய்னிங் ஆக்சிஜன் ஃபியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஃபயருங்கிறது இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறப்போ ஆக்சிஜன் நமக்கு வந்து கூடயே எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணி ஃபியூலை வந்து எரிக்கிறப்போ அந்த ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேம்பர் மூலயமா எரிக்க முடியும். ஸோ இந்த பர்ன்ட் கேஸஸ் அண்ட் பர்ன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹை வெலாசிட்டியில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் ஆக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ எல்லா ஃபோர்ஸுக்கும் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இருக்கும், அதாவது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகிற கேஸுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் ஃபோர்ஸாக ராக்கெட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை வந்து ராக்கெட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. தேர்ட் கொஸ்டின் போகலாம். A railway engine of mass 2 tons moving at a speed of 72 km per hour collides with a wagon at rest. After collision, both have a common velocity of 36 km per hour. Find the mass of the wagon. 1 ton is equal to 1000 kg. So solution பார்க்கலாம். So mass of the engine, அதாவது m of e ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், is equal to 2 ton is equal to 2000 kg. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சமக்குள்ள முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் சம வந்து சொல்லிடுறேன். ஸோ ஒரு ரயில்வே இன்ஜின் இருக்குது, அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. மாஸ் வந்து 2 ton, ஸ்பீட் வந்து 72 km per hour. ஸோ இவங்க வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது முன்னாடி வந்து ஒரு வேகன் அட் ரெஸ்ட், அதாவது ஒரு வேகன் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வேகன் அட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டிடுங்க, ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா முட்டிடுது. ஸோ முட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டே 36 km per hour வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த வேகனோட மாஸை வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் த இன்ஜின் is equal to 2 ton is equal to 2000 kg. U வந்து பார்த்திங்கன்னா 72 km per hour. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ரயில்வே இன்ஜின் வந்து 72 km per hour தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டர் per second கன்வெர்ட் பண்ணுறப்போ 20 meter per second. மாஸ் ஆஃப் த வேகன், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த வேகன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன் வந்து ரெஸ்ட்டில் இருக்குங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் initial velocity of wagon is equal to 0. Final velocity of the wagon 36 km per hour. நமக்கு அதுவும் தெரியும். ஸோ 36 km per hour வந்து நம்ம மீட்டர் per second கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 5/18 is equal to 10 meter per second. ஸோ mass of engine into initial velocity of engine plus mass of the wagon into initial velocity of wagon is equal to, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி mass of the engine into final velocity of the engine plus mass of the wagon into
ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த வேகன்னு கொடுத்துருக்கணும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமலாம் நமக்கு கரெக்டாக போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக மாஸ் ஆஃப் த வேகன் இஸ் ஈக்குவல் டு 2000 kg, அதாவது 2 டன்னுங்கிறது தெரியுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் welcome to Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Foundation bookல Physics Chapter 3 Dynamics-ல Level 1 questions தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Every body continues to be in state of rest or of uniform motion unless a net external force acts on it. Newton's second law of motion. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து இது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா the rate of change of momentum is directly proportional to the applied force and take place in the direction of force. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ செகண்ட் கொஷினுக்கு போகலாம். the inability of a body to change its state unless acted upon by a net external force is called inertia. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. ஸோ தேர்ட் கொஸ்டின் போகலாம். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் கால்ட் மொமெண்டம். ஸோ நம்ம பார்த்துருந்தோம் மாஸையும் வெலாசிட்டியை வந்து நம்ம பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். த லைன் ட்ரான் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எந்த பக்கம் இருக்குதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு, இது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதோட ஆப்போசிட்டோட பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ fill in the blanks பார்க்கலாம். mass of body is a dash quantity whereas its weight is a dash quantity. ஸோ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டைரக்ஷனும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுவே வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸ்னாலே ஒரு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால வெயிட் இஸ் ஆல்சோ a வெக்டார் குவான்டிட்டி. ஸோ செவன்த் கொஸ்டின் போகலாம். டேஷ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எய்த் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் டேஷ். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வந்து லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் இனர்ஷியா. நைன்த் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். வீல் பேரோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ஆர்டர் லிவர். ஸோ வீல் பேரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் லிவர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் லிவர். 10th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். For greater stability, the position of the center of gravity should be low and the base area should be dash. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பெருசாகவும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எந்த அளவுக்கு தரையை விட ஒட்டி இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கோனோட ஷேப்பை பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பெருசாக இருக்கும். அதனால் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா the center of gravity should be low னு கொடுத்துட்டாங்க. ஆனால் பேஸ் ஏரியா should be dash னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ். 11th கொஸ்டின்குள்ளே போகலாம். The force exerted by a body on the earth is dash force exerted by the earth on the body. Equal and opposite. ஸோ ஒரு பாடியில் வந்து பார்த்திங்கன்னா எர்த் வந்து எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி வந்து எர்த்தில் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை விட ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பாடி வந்து எர்த்தில் வந்து 20 நியூட்டன் வந்து ஒரு டைரெக்ஷனில் கொடுக்குறோன்னா அந்த எர்த் வந்து 20 நியூட்டன் வந்து அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ நம்ம 12th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். A can finish certain work in 1 day and B can finish the same work in 2 days. The ratio of energy spent by A to that spent by B is.
ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1:1. இது நம்ம 13th கொஸ்டினுக்கு போகலாம். மொமெண்டம் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ். ஸோ இதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அண்ட் வெலாசிட்டி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணப்போ தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ 14th கொஸ்டினுக்கு போகலாம். A car changes its speed from 20 km/h to 50 km/h. This is only possible if dash is applied on the car. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா 20 km/hலேருந்து 50 km/h வந்து அதோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ இது எப்போ பாசிபிள்னா அந்த கார் வந்து ஒன்று ஆக்சிலரேட் பண்ணோம். அதாவது ஆக்சிலரேட்னா அந்த காரில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆனால் மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஸோ காலம் ஏல இருக்கிறது வந்து காலம் பிக்கு வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ காலம் ஏல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா டைன். ஸோ டைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, சீரியஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, ஜி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஜி. இப்போ நம்ம பி மொமெண்டம் பார்க்கலாம். ஸோ மொமெண்டம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஸோ மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி தானே மொமெண்டம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி வந்து ஹெச்ன்னு தெரியுது. ஸோ ஆன்சர் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இனர்ஷியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது வந்து கரெக்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இனர்ஷியான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஸோ டி பார்க்கலாம் மாஸ். ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாசை சம்மந்தப்பட்டு எதுவுமே இல்லை, ஸ்கேலார் குவான்டிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஐ, ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ நம்ம இ பார்க்கலாம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த இடத்துல லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனை பற்றி மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ நம்ம எஃப் பார்க்கலாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ ட்ரையாங்குலர் லேமினா. ஸோ ட்ரையாங்குலர் லேமினாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரையாங்கிளை பற்றி இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ ஜி, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐ யூனிட் நியூட்டன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, நியூட்டன். ஸோ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்செப்ஸ். ஸோ ஃபோர்செப்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவரை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த லிவர் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ல தான் லிவர் ஆஃப் தேர்ட் ஆர்டர்னு இருக்குது. ஸோ ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எஃப், லிவர் ஆஃப் தேர்ட் ஆர்டர். ஒர்க்கிங் ஆஃப் ராக்கெட். ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருந்தோம், அது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சிங்கிள் மூவபிள் புள்ளி. ஸோ சிங்கிள் மூவபிள் புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து 2ங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் 2. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான், வெல்கம் டு Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் Pearson IIT Pearson Bookல Physics Chapter 3 Dynamics-ல 11 கொஸ்டின் MCQ பார்ட் 1 பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். So select the correct alternative. When two marbles collide, their total momentum before collision is equal to dash. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கொலைட ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் மூமெண்டம் பிஃபோர் கொலிஷனும் டோட்டல் மூமெண்ட் ஆஃப் ஆஃப்டர் கொலிஷனும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கடைசியாக என்ன இருக்கணும்னா தேர் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஷன் டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுக்கல, ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினில் போகலாம். A man standing on one leg is an example of dash. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு லெக்கில் நிற்கிறப்போ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்க மாட்டார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரால் டக்குன்னு ஒருத்தர் வந்து தள்ளி விடுறாருன்னா அவர் வந்து கீழே வந்துடும். ஏன்னா அவரோட
பேஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் அவரோட அப்பர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 லெக்கில் நிற்கிறாரு. ஸோ ஒரு லெக்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே தூக்கி இருக்கணும். ஸோ அப்படி தூக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பர் பாடியில் தான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ தேர்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். The momentum of a body. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இஸ் அசோசியேட்டட் வித் இட்ஸ் மோஷன். இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் த பாடி அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி. இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டி வந்து பார்த்திங்கன்னா ஆல் த பவ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோயிங் இஸ் டேஷ். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆக்ட் ஆன் 2 different பாடிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் வந்து இழுத்து உங்கள் கையை தட்டுறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து ஆக்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வந்து எக்ஸர்ட் ஆகுது. அதுவே அந்த டேபிள் வந்து திருப்பி உங்கள் கையில் வந்து ரியாக்ஷன் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷனும் ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட் பாடிஸில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ திருப்பி அதே 50 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டும் கொடுப்போம் உங்கள் கையில். ஸோ இப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேபிளில் கீழே பார்த்து அடிக்கிறீங்க. ஆனால் அந்த டேபிள்லேருந்து வர ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வந்து மேல் பார்த்து அடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 கரெக்டான ஆப்ஷன் இருக்குது. ஸோ கடைசியாக இருக்கிற none of the above தான் கரெக்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். when a fast moving vehicle stops suddenly the person sitting in it tends to fall forward. this is due to dash. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இனர்ஷியாங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். தட் இஸ் inability of an object to move. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பாக பிரிப்பாங்க. அதாவது 3 டைப்பாக பிரிப்பாங்க. அதாவது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ அதுபடி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கிறப்போ சடன்லி வந்து ஒரு பிரேக் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி போவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் மோஷனில் தான் இருந்தீங்க. டக்குன்னு வந்து அந்த பஸ் வந்து ஸ்டாப் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீழ்ப்பாக்கம், அதாவது நீங்கள் வந்து உங்களோட கீழே இருக்கிற கால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உங்கள் லோயர் பாடி மொத்தமாக வந்து அந்த பஸ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்றப்போ உங்களோட அப்பர் டவுன் லோயர் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற பாடி வந்து பார்த்தீங்கன்னா மோஷனில் இருக்கிறப்போ ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகாமல் முன்னாடி போவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ 6th கொஸ்டினுக்கு போகலாம். நட் கிராக்கர் இன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லிவர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நட் கிராக்கர் வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் லிவர் சேர்ந்த ஒரு எக்யூப்மெண்ட். நட் கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லலாம் இந்த வால்நட் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வால்நட்டை வந்து சாப்பிட்றதுக்காக அது வந்து உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது இந்த நட் கிராக்கருங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு லிவர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லிவர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, செகண்ட் ஆர்டர் லிவர். when a person jumps he exerts a force on the ground exerts a force on him. both A and B are true, both A and B are false. ஸோ ஒரு பர்சன் வந்து மேலே குதிக்கிறப்போ he exerts a force on the ground. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் வந்து கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா the ground exerts a force on him. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக எப்படி குதிப்பீங்க? சும்மா நின்றுட்டே இருக்கிற டக்குன்னு குதிக்க முடியாது. நீங்கள் உங்கள் காலில் இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேலே தாவறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குதிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிரவுண்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஸோ அதே அளவு ஃபோர்ஸ் வந்து அந்த கிரவுண்ட் வந்து உங்கள் மேலே கொடுத்ததுன்னா நீங்கள் அந்த ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுவீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட் கொடுக்குறீங்களோ அதான் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டில் போவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ட்ரூ தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ, அதாவது ஆப்ஷன் சி. So 8th question போகலாம். when a stationary vehicle suddenly starts, person in it tend to fall backward. This is due to dash. ஸோ இந்த வீடியோ வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வெஹிக்கிளில் வந்து ஸ்பீடாக போயிட்டு கூட டக்குன்னு வந்து அது நிற்கிறப்போ எப்படி வந்து அந்த பர்சன் வந்து முன்னாடி போகிறதோ அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அதாவது வெஹிக்கிள் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிறப்போ அதுக்குள்ளே இருக்கிற பர்சன் வந்து எப்படி பின்னாடி போதோ 2 பேரும் வந்து சேம், அதாவது ஆனால் ஆப்போசிட். எப்படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் மாதிரி, இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு.
ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஷனில் இருக்கிறது ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு எப்படி இன்னபிலிட்டியோ இதே மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கிறது மோஷனுக்கு போகிறதுக்கு இன்னபிலிட்டி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 9th கொஸ்டின் போகலாம். த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் டாங்ஸ் இஸ் டேஷ். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் டாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஸோ டாங்ஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ 10th கொஸ்டின் போகலாம். ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். த மொமெண்டம் ஆஃப் பாடி இஸ் டேஷ். ஸோ மொமெண்டம் ஆஃப் பாடி வந்து பார்த்தீங்கன்னா the product of mass and velocity of the body. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா the product of force and time. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம் வந்து நமக்கு வந்து மொமெண்டம் கிடைக்காது. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா CO வந்து கரெக்ட். டி வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்ட் இன் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இன் SI சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 Pearson IIT Pearson Bookல Physics Chapter 3 Dynamics-ல level 1 question MCQ part 2 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். 11th question போகலாம். The center of gravity of a boomerang is always situated. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பூமரங். ஸோ பூமரங்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வெப்பனை சொல்லலாம், இல்லைன்னா ஒரு டாய்ட்டை சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ். அது வந்து எப்படின்னா மரத்தால் செஞ்சுருப்பாங்க. அதை வந்து தூக்கி போடுறப்போ ஒரு சுற்றிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையிலேயே வந்து நிற்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பூமரங்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த பூமரங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெளியே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பூமரங்க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அவுட் சைட் த மெட்டீரியல் ஆஃப் த பாடி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 12th question போகலாம். An inclined plane of length 2 meters is used to lift the load of 100 kg weight. The force required to lift the load is 20 kg weight. The height through which the load is lifted is dash. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு முன்னாடியே வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலிமா அந்த சம் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து வரது ஆப்ஷன் டி 0.4. 13th question போகலாம். To increase the stability of an object such as ship, the base area should be made large. Height of the center of gravity should be kept as low as possible. Both A and B, neither A nor B. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்போட ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், எக்ஸாம்பிளுக்கு ஷிப் எடுத்துருக்காங்க. ஸோ ஷிப்போட ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு அதோட பேஸ் ஏரியாவை பெருசாக வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகும். ஸோ பேஸுக்கு பெருசாக வைக்கிறதுனால கண்டிப்பாக சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஹைட்டும் கம்மியாகிடும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டிஸ் ஹைட் ஷுட் பி கெப்ட் ஆஸ் லோ ஆஸ் பாசிபிள். ஸோ எவ்வளோ கீழே இருக்குதோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. இப்போ நம்ம 14th question போகலாம். A cone resting on its apex is an example of dash. ஸோ கோன் ஆன் அபெக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அது சின்ன அந்த எண்டில் நிற்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அபெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம தள்ளி வரப்போ அது டக்குன்னு விழுந்துடும். ஏன்னா அதோட பேஸை விட வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்பர் பாடி வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் அதிகமாகவே இருக்கும். question போகலாம். The force of attraction between planet and the sun is dash force. ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ பிஓசி வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் யாரும் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ ஒரு சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதாவது பிளானட்ஸுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அ கிராவிடேஷனல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கு பதிலாக டீனு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, சாரி.
So இப்போ நம்ம 16th question போகலாம். Friction in moving parts of a machine can be reduced by using dash. ஸோ மூவிங் பார்ட் ஆஃப் மிஷினில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்? இப்போ சைக்கிளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும்? ஸோ ஃபஸ்ட் விஷயம் லூப்ரிகன்ஸ். ஸோ சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லூப்ரிகன்ஸ் வந்து போடுவாங்க. அதாவது கிரீஸு இருக்குது, எண்ணெயாக இருக்கட்டும், அதை போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகிறது வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். பால் பேரிங். ஸோ சைக்கிளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் பேரிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இன்னும் குறையுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃபீலிங்ஸ்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அயன் ஃபீலிங்ஸ் போகிறதுனால ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் A and B. செவன்டீன்த் கொஸ்டின் இருக்கலாம். A ball is thrown in upward direction, then the force acting on it is or what? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலில் வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் போடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்குறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். ஏன்னா அது மேலே போட்டது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது மேலே போயிட்டே தான் இருந்திருக்கணும். ஏன் திருப்பி வருதுன்னா கிராவிட்டி வந்து அது பார்த்திங்கன்னா அது இழுக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இப்போது அந்த பாலை வந்து யாராவது மேலே போட்டால் மட்டும்தான் அது மேலே போகும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெக்கானிக்கல் ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, போத் A and B. ஆனால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது யாரும் வந்து பார்த்திங்கன்னா தரையில் உருட்டி விடல. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரும் தேக்கவும் இல்லை கீழே போட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போத் A and B மட்டும்தான். சி கரெக்டான ஆன்சர் கிடையாது. இப்போ 18 கொஸ்டின் போகலாம். ஃப்ரிக்ஷன் கேன் பி ரெடியூஸ்ட் பை டேஷ். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? இது முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். அதே தான் த யூஸ் ஆஃப் லூப்ரிகன்ட்ஸ், பாலிஷிங் சர்ஃபேஸ் பை இன்க்ரீஸ் த ஹைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். சர்ஃபேஸ் வந்து பாலிஷ் பண்ணுறப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமெண்ட் தரையில் நடக்கிறத விட ஒரு மார்பிள் தரையில் இல்லைனா ஒரு டைல்ஸில் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கரெக்ட். இப்போ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை இன்க்ரீஸிங் த ஹைட். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாக போகிறதில்ல. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, போத் A and B. 19 கொஸ்டின் போகலாம். The rate at which the momentum of body in motion changes dash. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். The rate at which the momentum of body in motion changes is directly proportional to the force applied on the bodyங்கிறது முன்னாடியே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா directly proportional to force, inversely proportional to the force, directly proportional to its surface area, inversely proportional to its surface area. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A, directly proportional to the force applied on the body. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. இப்போ நம்ம 20th கொஸ்டின் போகலாம். Constant force of 100 Newton acts on the body for 8 seconds for changing its momentum. The change of momentum of the body is dash Newton second. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் 100 நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் வந்து 8 செகண்டுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது ஃபார் சேஞ்சிங் இட்ஸ் மொமெண்டம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுது. த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த பாடி இஸ் டேஷ் நியூட்டன் செகண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டமோட சேஞ்சுன்னு கேட்குறாங்க. இப்போது force is equal to change of momentum by time. So 100 is equal to change of momentum by 8. Change of momentum is equal to 100 into 8 is equal to 800 Newton second. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ 100 நியூட்டன், அதாவது 100 இந்த இடத்துல நம்ம யூனிட்ஸ் யூஸ் பண்ண வேணாம். 100 is equal to change of momentum by 8. ஸோ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் is equal to 100 into 8. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 800 நியூட்டன் செகண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் வெல்கம் டு Pedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் Pearson IIT Pearson Bookல Physics Chapter Dynamics-ல level 1 questions MCQ part 3 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம 21st கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம்
அதுக்கு ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 different bodies. Action and reaction always act on 2 different bodies. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருந்தனால 4 ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்போ ஆல் த அபவ் வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் த அபவ். 22nd ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். A work done to move an object of mass 2 kg to height of 50 meter from the ground is dash joules. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து 10 meter per second square கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் வந்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். மாஸ் வந்து 2 kg, ஹைட் வந்து 50 meter. ஸோ ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு. ஸோ அந்த பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ் வந்து 2 kg, அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா SI யூனிட்டில் இருக்கிறதா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. கிராவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா SI யூனிட்டில் தான் இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டும் SI யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ 2 × 10 × 50 1000 joules. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1000 joules. 23rd question போகலாம். A block of mass 3 kg which is at rest on a surface is pulled horizontally by a force. If the displacement of the block is 15 meter in the first 3 seconds and the surface offers a distance of 2 Newton, find the sequences of steps to calculate the magnitude of applied force. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்குது, மாஸ் வந்து 3 kg. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிசான்ட்லி அதை ஒரு தரையில் வந்து ஒரு புல் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்குது. அப்புறம் எவ்வளோ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸில். ஸோ சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நியூட்டன் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஸோ அதை கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸோட மேக்னிட்டியூட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டெப்ஸோட சீக்வன்ஸை வந்து நமக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு கொடுத்தீங்கன்னா, நோட் டவுன் த வேல்யூஸ் ஆஃப் S, U, T and frictional force. The applied force on the block is the sum of frictional and net force. Substitute the values of S, U, T in the equation of motion and solve for A. Using Newton's second law of motion, calculate the net force acting on the block. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல வந்து கொஷின் இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸுக்காக பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, நோட் டவுன் த வேல்யூஸ் ஆஃப் S, U, T அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எப்படி வந்து சம் போடுறதுன்னு தெரியும். ஸோ அதனால் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா, அந்த டேட்டா வந்து அது இந்த கொஷின் வந்து எடுக்கணும். ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் 3 kg, M வந்து பார்த்திங்கன்னா 3 kg விச் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால U வந்து 0. ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட். ஸோ இப்படி பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2, சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஆஃப் S, U and T in the equation of motion and solve for A. Using second equation of motion, S is equal to ut plus half at square. Since initially the block was at rest, so initial velocity is equal U is equal to 0. Putting the values in the equation of motion, we get S is equal to ut plus half at square. 15 is equal to 0 plus half into A into 3 into 3. ஸோ அந்த ஸ்டெப்பில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா A is equal to 10/3 meter per second square. இப்போ நமக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி அதில் நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுங்க பார்க்கணும். யூசிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், calculate the net force acting on the block. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா F is equal to MA, mass into acceleration. ஸோ force is equal to mass into acceleration ஒரு ஃபார்முலா. ஸோ அப்படி பார்க்குறப்போ 3 × 10/3 is equal to 10 Newton. ஸோ 3 and 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்டெப் 4, அதாவது கடைசி ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா the applied force on the block is the sum frictional force and net force. So total force is equal to 10 plus 2 is equal to 12 Newton. ஸோ இந்த இடத்துல அந்த சீக்வன்ஸை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர சீக்வன்ஸ் ACDB, அதாவது ஆப்ஷன் C. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. நம்ம 24th கொஸ்டினுக்குள்ள போகலாம். An object of mass 500 gram moving with a speed of 10 meter per second collides with another object of mass 250 gram moving with speed of 2 meter per second in the opposite direction. After collision, both the objects move in the same direction with common velocity. Write the proper order of steps to find out the common velocity after collision. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 500 கிராம், அது வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்றில் கொலாய்ட் ஆகுது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். மாஸ் வந்து 250 கிராம் மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப் 2 மீட்டர் in the opposite direction. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் 10 மீட்டர் per செகண்டில் ஒரு டைரக்ஷன் போனால்
அது வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கொலைட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ நேருக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கு. ஒன்று வந்து 250 கிராமில் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் கொலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காமன் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட காமன் வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Calculate the total momentum of total two bodies before collision as m1 u1 plus m2 u2. Write down the given values of m1 and m2 in SI system. Write the expression for total momentum after collision as m1 plus m2 into v, where v is the common velocity. Assign proper signs to the initial velocity u1 and u2. Using the law of conservation of momentum, equate the above two expression and determine the value of v as m1 u1 plus m2 u2 by m1 plus m2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்யூஷன் வந்து அடுத்த பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 1, ரைட் டவுன் த கிவன் வேல்யூஸ் ஆஃப் m1 and m2 இன் SI சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா SI சிஸ்டமில் வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் நமக்கு சம் போகிறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ m1 is equal to 500 கிராம், m2 வந்து 250 கிராம். ஸோ அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ 1000 கிராம் வந்து ஒரு கேஜிங்கிறது நம்மளே தெரியும். ஸோ 500 வந்து எப்படியும் ½ kg, 250 கிராம் வந்து quarter kg வரும். ஸோ ஸ்டெப் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சைனை வந்து இனிஷியல் வெலாசிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு சைடு தான் நம்ம பாசிட்டிவாக எடுக்க முடியும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றதுனால நம்ம வந்து அந்த பெரிய ஆப்ஜெக்ட், அதாவது 500 கிராம் ஆப்ஜெக்ட்டு 10 மீட்டர் per செகண்டில் போகிறத வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ u1 வந்து 10 மீட்டர் per செகண்ட், u2 வந்து -2 மீட்டர் per செகண்ட். ஸோ ஸ்டெப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 3 பார்க்கலாம். Calculating the total momentum of two bodies before collision. Total momentum before collision is given by m1 u1 plus m2 u2 is equal to half into 10 plus quarter into -2 is equal to 9/2 kilogram meter per second. ஸோ இப்போ ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா calculating the total momentum of two bodies after collision. Total momentum after collision is given by m1 to m2 by ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் given by m1 plus m2 the whole into v. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா v is the common velocity. Putting the values in the above equation we get m1 plus m2 the whole into v is equal to half plus 1/4 the whole into v is equal to 3/4 v. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 5, calculating the value of v by using the law of conservation of momentum. ஸோ m1 u1 plus m2 u2 is equal to m1 plus m2 the whole into v is equal to 9/2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம் வந்து சால்வ் பண்ணுறப்போ நம்ம கடைசியாக velocity வந்து 6 மீட்டர் per செகண்ட் கிடைக்குது. Therefore from the above solution it is clear that the sequence of steps will be b d a c and then e. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா BDACEன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ 25th கொஸ்டினுக்கு போகலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரிங் இஸ் சிச்சுவேட்டட். ஸோ ஒரு ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு வெளியில் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கோட சென்டர் பாயிண்ட், அதாவது அந்த ரிங்கை வந்து வைக்கிறப்போ அதோட சென்டர் பாயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க, இன்சர்ட் த மெட்டீரியல் ஆஃப் த ரிங், அவுட் சைட் த மெட்டீரியல் ஆஃப் த ரிங் அட் த சென்டர், அவுட் சைட் த மெட்டீரியல் ஆஃப் த ரிங் எனிவேர் அவே ஃப்ரம் த சென்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நடுவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அவுட் சைட் த மெட்டீரியல் ஆஃப் த ரிங் அட் த சென்டர். ஸோ இப்போ நம்ம 26th கொஸ்டின் பார்க்கலாம். A body standing on his base is more stable than when he stands on his neck. This is so because when he stands on his base, his base area is more. Center of gravity is nearer to the base. Center of gravity is at the top. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டை வந்து நம்ம பேஸில் வைக்கிறப்போ ஏன் வந்து அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ எதை விட பார்த்தீங்கன்னா அதோட நெக்கில் நிற்கிறத விட ஏன் சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியா இஸ் மோர், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் நியர் டு த பேஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியா வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து பேஸில் நிற்கிறப்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது ஒரு கம்மியான ஹைட்டில் இருக்கும், அதாவது நியரர் டு தி பேஸ். ஆனால் இதுவே சி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அஸ் அட் த டாப். ஸோ சம்மந்தமே இல்லாமல் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ அண்ட் பி வந்து கரெக்ட். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து தான் ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி.
ஸோ 27th கொஸ்டினுக்குள்ள போகலாம். The mechanical advantage of a broomstick is dash. ஸோ broomstickோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன? Mechanical advantage is equal to load by effort. So in a broomstick, the handle of the broom is at top of the fulcrum. We push the handle from somewhere in the middle. That is the input effort, and the bristles at the end of the broomstick sweep out dust from the floor. That is the output load. In these types of levers, the effort is between the fulcrum and the load, and so the effort arm is always smaller than the load arm. So MA is lesser than 1. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா MA வந்து பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூம்ஸ்டிக்கில் வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா எஃபர்ட் ஆர்ம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம நடுவில் தான் பிடிச்சி அது வந்து ப்ரூம்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் ஆர்ம் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.